ओम नमो प्रणाम सर। भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यवृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रैस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारंभि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिधि नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகள் படிச்சுட்டு அப்புறம் குந்தி மகாராணியுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா மற்ற பக்தர்கள் வர்றதுக்குள்ள நம்ம பிரார்த்தனையை படிச்சு முடிச்சிடலாம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 8 பதம் 18. குந்தி உவாச்ச நமஸ்தே புருஷம் துவாதயம் ஈஸ்வரம் அலக்ஷயம். ஈஸ்வரம் நமஸ்தே நமஸ்தே புருஷம் துவாதயம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷயம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீமதி குந்தி கூறினாள், கிருஷ்ணா தாங்கள் ஆதி புருஷர், ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அனைத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருப்பவர், யாருக்கும் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள். பதம் 19. மாயா ஜவனி காச்சன்னம் அக்யாத தோக்ஷஜம் அவ்யயம் நாலக்ஷேஷே முடத்ருஷா நட்டோ நாட்டியதரோ யதா. நீங்கள் குறைவுடைய புலன் உணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் மாயா சக்தியின் திரையினால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே மாயா சக்தியின் திரையினால் மூடப்படாத இருக்கிறீர்கள். நடிகரை போல உடை அணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாததை போலவே முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராக இருக்கிறீர்கள். ஸ்லோகம் 20. ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யமஹி ஸ்திரியஹ. ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகர்கள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தோண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக தாங்களே வந்து அவதரித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது பெண்ணான என்னால் உங்களை எப்படி பூர்ணமாக அறிய முடியும்? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச
நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. எனவே வசுதேவரின் புதல்வரும் தேவகியின் இன்பமும் நந்தருக்கும் பிருந்தாவனத்தின் மற்ற இடையர்களுக்கும் மேலும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பதம் 22. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. எம்பெருமானே, தாமரையை போன்ற நாபியையும் எப்பொழுதும் தாமரைப்பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் தாமரையை போல் குளிர்ந்த பார்வையை உடையவரும் தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான தங்களுக்கு என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருதாதி சிரம் சுசார்பிதா விமோச்சிதாஹம் சகஜாத்ம விபோ துவயைவ நாதேன முகுர் விபத்கநாத். மொழிபெயர்ப்பு. இறைவனுக்கு இறைவனும் புலன்களுக்கு அதிபதியுமான ரிஷிகேஷனே, பொறாமை கொண்ட கம்ச மன்னனால் சிறைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகியிருந்த உங்களுடைய தாயாகிய தேவகியையும் என்னையும் என் மகன்களையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்களிலிருந்து தாங்கள் விடுவித்தீர்கள். விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருச்சேத்ர மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்ரத்ரோ திரௌணி அஸ்திரதாஷ்ம அரே அபிரக்ஷிதாக. எனது அருமை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் விஷப்பலகாரத்திலிருந்தும் பெருந்தீயிலிருந்தும் நரபட்சிணிகளிடமிருந்தும் துஷ்டர்களின் சபையிலிருந்தும் எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தும் மற்றும் பெரும் தளபதிகள் போர் செய்ய யுத்த களத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றினீர்கள். இப்பொழுது அஸ்வத்தாமனின் ஆயுதத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள். விபத சந்து தாஷ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யக்ஷ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். அந்த விபத்துகள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழவே வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பு எனும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். ஜன்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீவீரேத்தமான மதப்புமான் நைவார்ஹதி அபிதாத்தும் வைத்வாம கிஞ்சன கோச்சரம். எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தங்களை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. நமோ கிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தி உடையவர் என்பதால் சாந்த சுரூபியாகவும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கிறீர்கள். மன்னேத்வாம் காலம் ஈஷானாம் அநாதி நிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் என்மிதக்கலி. எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பவராகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையில் உள்ள சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். நவேத கஷ்டித் பகவம் சிகீர்ஷிதம் தவேஹமானஸ்ய நிருணாம் விடம்பனம் நயஸ்ய கஷ்டித் தைத்தோஸ்தி கர்ஹி சேத் துவேஷஸ்ச யஸ்மின் விஷமாமதிர் நிருணாம். பகவானே, மனித செயலை போல் காணப்படும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவை வழி தவறி செல்கின்றன. உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் இல்லை என்றாலும் வெறும் கற்பனையால் நீ பாரபட்சம் கொண்டவரான் என்று மக்கள் நினைக்கின்றனர். ஜன்ம கர்ம ச விஸ்வாத்மன் அஜஸ்யா கர்துகர் ஆத்மன திரியன்
நிருஷிஷு யாதசு தத் அத்தியந்த விடம்பனம். பிரபஞ்சத்தின் ஆத்மாவே, தாங்கள் செயலற்றவர் என்ற போதிலும் செயல்படுகிறீர்கள். தாங்கள் பிறப்பற்றவராகவும் ஜீவசக்தியாகவும் இருப்பினும் பிறப்பை ஏற்கின்றீர்கள். நீங்கள் மிருகங்கள், மனிதர்கள், முனிவர்கள் மற்றும் நீரினங்கள் ஆகியோருக்கிடையில் அவதரிக்கிறீர்கள். உண்மையில் இது திகைப்பூட்டுவதாகும். கோபி ஆதத்தே துவை கிருதாகசி தாம தாவத் யாத்தே தசாசுரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்ருதம் நினீய பய பாவனய ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீர் அபி யத் பிபேதி. எனது அன்புள்ள கிருஷ்ணா, நீங்கள் ஒரு குற்றத்தை செய்து விட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக யசோதை கயிற்றை கையில் எடுத்தாள். இதனால் அமைதி இழந்த உங்களுடைய கண்களிலிருந்து பெருகி வழிந்த கண்ணீர் கண்ணில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது. மேலும் பயஸ்வரூபியே, உங்களை கண்டு அஞ்சிய போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்திற்கு உள்ளானீர்கள். பயஸ்வரூபமே உங்களை கண்டு பயப்படும் போதும் நீங்கள் அன்னை யசோதையை பார்த்து பயந்தீர்கள். இந்த காட்சி என்னை குழப்பமடைய செய்கிறது. கேச்சித் ஆகுர் அஜம் ஜாத்தம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தையே ஏதோ பிரியஸ் யான்வவாயே மலையஸ் ஏவ சந்தனம். பிறப்பற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கின்றார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்களில் ஒருவரான யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறக்கிறார் என்று கூறுகின்றனர். மலைகளில் சந்தனம் தோன்றுவதை போல் அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றி இருக்கிறீர்கள். அப்பரே வசுதேவஸ்ய தேவக்யாம் யாச்சிதோப்யகாத் அஜஸ்துவம் அஸ்ய சேமாய வதாய சுரதுஷாம். வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவர்களுடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவர்தான். எனினும் அவர்களுடைய நன்மைக்காகவும் தேவர்களிடம் பொறாமை கொண்டவர்களை அழிப்பதற்காகவும் நீங்கள் பிறக்கின்றீர்கள். வாராவதாரானான் ஏ புவோ நாவோ இவோததோ சீதந்தே பூரிபாரேன ஜாதோஹி ஆத்மபுவார்த்தித. கடலில் உள்ள படகை போல் அதிக சுமை ஏற்றப்பட்ட உலகம் மிகவும் பாதிப்படைந்தது என்றும் உங்களது மகனான பிரம்மா உங்களிடம் வேண்டியதால் தொல்லைகளை குறைப்பதற்காக நீங்கள் தோன்றினீர்கள் என்றும் மற்றவர்கள் கூறுகின்றனர். பவே அஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபி ஸ்வர்ண ஸ்மரணாரஹானி கரிஷ்யன் இதி கேச்சேன. பௌதீக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவில் கொள்தல், வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அம்முறைகளை புதுப்பிப்பதற்காக நீங்கள் தோன்றினீர்கள் என்று சிலர் கூறுகின்றனர். ஸ்ரவந்தி காயந்தி கிருணந்தி அபிக்ஷணஷஹ ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்தி அச்சிரேன தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். கிருஷ்ணா, உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியும். அப்பாதங்கள் மட்டுமே தொடர்ந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியவையாகும். அபி அத்யனஸ்துவம் ஸ்வகிருதே தேஹி பிரபோ ஜிகாசசி ஸ்வித சுபுர்தோனுஜீவின ஏஷாம் ந சான்யாத் பவதஹ பதாம்புஜாத் பராயணம் ராஜசு யோசிதாமசம். எம்பெருமானே, இதுவரை எல்லா கடமைகளையும் நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள். இப்பொழுது எல்லா அரசர்களும் எங்களிடம் விரோதம் கொண்டுள்ளனர். எங்களை பாதுகாக்கக்கூடியவர் வேறொருவரும் இல்லாத சமயத்தில் உங்களுடைய கருணையே நாங்கள் முற்றிலும் நம்பி இருக்கிறோம் என்ற போதிலும் இன்று எங்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் சென்று விடப் போகிறீர்களா? கேவயம் நாம ரூபாபியாம் யதுபி சக பாண்டவாக பவதோ தர்ஷனம் எர்ஹி ரிஷிகானாம் இவேச்சித்து. ஒரு உடலில் இருந்து உயிர் மறைந்து விடும்போது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதை போலவே எங்களுடனே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நேயம் சோபிஷ்யதே தத்ர
எதேதானிம் கதாதர தத்பதைர் அங்கித பாதி ஸ்வலக்ஷனை விலக்ஷிதை. ஓ கதாதரா, கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சி அளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்ற பின் இந்நிலை நீடிக்காது. இமே ஜனபதா சுரிதா சுபௌகௌஷதி விருத்தஹ வனாத்ரி நதி உதன்வந்தோஹி ஏதந்தே தவ விக்ஷிதை. மூலிகைகளும் ஹரே கிருஷ்ணா தானியங்களும் படிக்கட்டுங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் முடிச்சிட்டேன். ஒன்னும் 2 ஸ்லோகம் தான் இருக்கு. மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும், நதிகள் ஓடியவாறும், குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும், சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றது. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையே இவை அனைத்திற்கும் காரணமாகும். அத விஸ்வேஸ்வ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தையே ஸ்வகேஷுமே ஸ்நேக பாஷம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விருணிஷு. ஆகவே அகிலலோக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியே, எனது உறவினர்களான பாண்டவர்களிடமும் விருஷ்ணிகளிடமும் எனக்குள்ள பாசப்பிணப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். துவைமே அனன்ய விஷயா மதிர் மதுபதே சக்ருத் ரதிம் உத்வஹதாத் அத்தா கங்கே வௌகம் உதன்பதி. மதுவின் இறைவனே, கங்கை தடையில்லாமல் எப்பொழுதும் கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை போலவே என்னுடைய கவனம் வேறு யாரிடமும் திசை மாறி சென்று விடாமல் எப்பொழுதும் உங்களால் கவரப்பட்டதாகவே இருக்க அருள் புரியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விருஷ்ணி விஷபாவனி திருக் ராஜன்யவம் சதகனா பவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுராரார்த்தி ஹராவதாரா யோகேஸ்வரா கில குரோ பகவன் நமஸ்தே. அர்ஜுனனின் நண்பரே, கிருஷ்ணா, விஷ்ணு வம்சத்தின் முதன்மையானவரே, இந்த பூமியின் மீது விளையும் தொல்லைகளுக்கு மூல காரணமாக உள்ள அந்த அரசியல் கட்சிகளை அழிப்பவர் தாங்களே. உங்களுடைய வீரியம் ஒருபோதும் குறைவதில்லை. நீங்கள் ஆன்மீக உலகின் உரிமையாளர் ஆவீர். மேலும் பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் பக்தர்களின் துன்பங்களை போக்குவதற்காகவே நீங்கள் அவதரிக்கிறீர்கள். எல்லா யோக சக்திகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முழு பிரபஞ்சத்தின் குருவும் நீங்களே. நீங்கள் தான் சர்வ வல்லமையுடைய பகவான் ஆவீர். எனது பணிவான வணக்கங்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளை பாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது, அதனால பாடினேன். இன்னைக்கு குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளை நம்ம முதல் காண்டம் படிக்கும் போதே விவரமா படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, போன வாரம் நம்ம சுத்த பக்தினா என்னன்னு பார்த்தோம். அந்த சுத்த பக்திய கடைபிடிச்ச பக்தர்களை பத்தி பார்க்கும்போது நமக்கு சுத்த பக்தி எப்படி கடைபிடிக்கணும்ன்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் நான் குந்தி மகாராணியினுடைய வாழ்க்கையை பற்றி பேசலாம். நம்முடைய ஸ்திரீகள்ல ஸ்திரீ தர்மம் கடைபிடிச்சு பக்தராகவும் இருந்தவங்க ரொம்ப குறைச்சல். ஏன்னா நம்ம பாக்குறோம், கண்ணகி எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்ணகி ஸ்திரீ தர்மம் கடைபிடிச்சாங்க, ஆனா அவங்க பக்தரா அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி இப்ப தேவூத்தி ஆனா பக்தர் தான், ஸ்திரீ தர்மமும் கடைபிடிச்சாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்திரீ தர்மம் மட்டும்தான் கடைபிடிச்சாங்க, அவங்க பக்தர்களான்னு பார்த்தா இல்லை. ஆனா குந்தி மகாராணி ரெண்டுமே செஞ்சாங்க. அவங்க பெண், அந்த பெண்ணுக்குரிய தர்மத்தை கடைபிடிச்சாங்க. அவங்க ஒரு பக்தை, அதுவும் சாதாரண பக்தை கிடையாது. இந்த பாகவதத்துல பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருக்கு. கஜேந்திர மோட்சம் இருக்கு, சுகதேவசரனுடைய பிரார்த்தனை இருக்கு, பீஷ்ம தேவருடைய பிரார்த்தனைகள் இருக்கு, துருவ மகாராஜர் பிரார்த்தனை இருக்கு, பிரகலாத் மகாராஜ். இந்த மாதிரி பாகவதம் முழுக்குமே பிரார்த்தனைகள் தான். யாருடைய பிரார்த்தனைகள்? பக்தர்களுடைய பிரார்த்தனைகள். இந்திரதேவன், பிரம்மதேவன், சிவபெருமான், அப்படி பெரிய பெரிய பக்தர்களுடைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. பாகவதம் முதல் காண்டத்திலேயே பிரசித்தமா வருது. குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 பிரார்த்தனை வருது. அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. சுகதேவரும் பிரார்த்திக்கிறார், அர்ஜுனன் பிரார்த்திக்கிறார், அர்ஜுனனுடைய மருமகள் உத்தராவும் ஒரு 2 பிரேயர், 2 ஸ்லோகம் பேசுறாங்க. அதுக்கப்புறம்
பாகவதம்ல முக்கியமா முதல் காண்டத்துல முக்கியமா நிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா குந்தி மாறனுடைய பிரார்த்தனைகள். இதுல நமக்கு தெரியுறது என்னன்னா அவங்க சாதாரண பெண் இல்லை, அவங்க சிறப்பு வாய்ந்த பெண். அதனால அவங்களுடைய பிரார்த்தனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபுபாதர் இதுக்கே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், குந்தி மகாராணியினுடைய போதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. பிரார்த்தனைகளை வச்சு அவங்க ஒரு சாதாரண பெண்ணுன்னு தன்னை சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க நான் சாதாரண பெண்ணுன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க ஒரு பெரிய யோகி, பெரிய பெரிய ஆச்சாரியர்களுக்கு விட மேற்பட்டு நிக்கிறாங்க. அப்ப பிரபுபாதர் இவங்களெல்லாம் வர்ணிக்கும் போது, பாண்டவர்களையும் குந்தி மகாராணியும் வர்ணிக்கும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆங்கிலத்துல சேஸ்ட் டிவோட்டீஸ்ன்னு சொல்றாரு. ஒரே நிமிஷம். சேஸ்ட் டிவோட்டீஸ் அப்படின்னு கற்புடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கற்புடைய பக்தர்கள்? பக்தர்கள் கற்புடைய பக்தர்கள் ஏன்னா கலப்படமே, அதாவது சுத்த பக்தர்கள்னு அர்த்தம். ஒரு பெண்ணை கற்புடைய பெண் அப்படின்னு சொன்னா அவ தன்னுடைய கணவனை தவிர வேற யாரையும் அவன் நினைக்க மாட்டான். அதே மாதிரி பக்தர்களை கற்புடைய பக்தர்கள்னு சொன்னா அவங்க கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே அவங்க நம்பி வாழ மாட்டாங்க. அதனால குந்தி மகாராணி மற்றும் பாண்டவர்களை பிரபுபாதர் கற்புடைய பக்தர்கள்னு எழுதுறாரு. அப்ப அவங்க எவ்வளவு சிறந்த பக்தரா இருந்ததுனால பிரபுபாதர் அவங்கள பத்தி இப்படி எழுதுறாருன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா இப்போ குந்தி மகாராணியினுடைய வாழ்க்கை மகாபாரதத்துலதான் வருது இல்லையா? அதனால மகாபாரத நிகழ்வுகளோட அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வேகமா ஓட்டுறோம். ஆனா அதுல அவங்க எப்படி சிறப்பானவர்கள்ன்றதை இன்னைக்கு பார்க்க போறோம். குந்தி மகாராணி வசுதேவரனுடைய கூட பிறந்தவங்க, அதனாலதான் கிருஷ்ணருக்கு அத்தை. வசுதேவருடைய அப்பா சுரசேனனுக்கு இவங்களும் ஒரு மகள். அவருடைய நண்பர் குந்தி போஜனுக்கு குழந்தைகள் இல்லாதனால நண்பருக்கு கொடுக்குறாரு. ரொம்ப அந்யோன்யமான நண்பர்கள்னா இதை பண்ணுவாங்க, என் குழந்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குந்தி மகாராணியை குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்துடுறாரு சுரசேனர். அப்ப குந்தி போஜனால வளர்க்கப்பட்டதுனால அந்த அம்மா பேர் குந்தி அப்படின்னு பேரு. குந்தி போஜன் அவங்க அப்பா வளர்த்தவர், ரொம்ப அருமையா வளர்க்கிறார். அந்த காலத்துல அந்த அம்மாவும் மிஸ் யூனிவர்ஸ் தான். குந்தி அவ்வளவு பேரழகு வாய்ந்த ஒரு பெண். அழகுன்றது உடலை மட்டும் இல்ல, குணத்தையும் கொண்டிருக்கணும். அப்பதான் அந்த அழகுக்கு நன்மை, இல்லைன்னா அது நல்லது இல்லை. குணத்தோட வச்சுதான் அழகுக்கு முழுமையே பெறும். அந்த அம்மா குணவதி. குந்தி மகாராணி சாதாரண பெண் இல்ல, மிக சிறந்த பக்தை, நற்குணங்களை உடைய அற்புதமான ஒரு பெண். ஒரு நல்ல 16 வயசு இருக்கும், இல்ல அதுக்கு முன்னாடியே அவ அரண்மனையில இருக்கும்போது துர்வாச முனிவர் வருவார் அரண்மனைக்கு. அவரை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை இந்த சிறுமி கிட்ட கொடுக்குறாங்க. நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் இவரை அப்படின்ட்டு. துர்வாசரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், யாரு கூட சேர்ந்தாலும் அவங்களுக்கு இவர் சாபம் விட்டு தான் பழக்கம். யாரா இருந்தாலும் சரி, சாபம் விட்டு தான் பழக்கமே. ஆனால் 2 பெண்கள் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அப்பனா அவங்க கண்டிப்பா இருக்கிறவங்களே சிறப்பு வாய்ந்த பெண்களா இருக்கணும். அந்த 2 பேரு, ஒருத்தர் ஸ்ரீமதி ராதாராணி, இன்னொருத்தவங்க நம்ம குந்தி மகாராணி. அப்ப இந்த 2 பேரும் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. நீங்க பாருங்களேன், வசிஷ்டர் வாயில வாங்கின பிரம்ம ரிஷி பட்டம். வசிஷ்டர் அவ்வளவு சுலபமா அவங்களுக்கு பிரம்ம ரிஷி பட்டம் எல்லாம் கொடுக்க மாட்டார். அதனால அப்படி சொல்லுவாங்க, வசிஷ்டர் வாயில பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த துர்வாச முனிவர்கிட்ட ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க, ஒருத்தர் ஒரு வரம் வாங்குறாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க பெரிய ஆளாதான் இருக்கணும். அவங்க நிஜமாவே
சகிப்புத்தன்மையின் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நற்குணங்களும் உடையவர்களாக இருந்தாலொழி இது சாத்தியமே இல்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த அம்மா துர்வாச முனிவர் ஒரு படையோட வருவார், பட்டாளத்தோட சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட பிறகு நான் வரலன்னு சொல்லுவார். அவர் வரமாட்டாருன்னு நினைக்கும் போது நிற்பார். இந்த மாதிரிதான் பண்ணுவார். அப்ப இவங்க சிறு பெண் பொறுமையா எல்லாத்தையும் சமாளிச்சா. அந்த அளவுக்கு திறம்பட அவர் சரி இப்ப திடீர்னு நின்னார்னா சர 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 சரன்னு சமையல் பண்ணி அவரை திருப்திப்படுத்தினாள். சரி அவர் வராம போயிட்டாரு அப்படின்னும் போது பொறுமையா அதை தங்கினா. எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் கூட அழகா எல்லாருக்கும் எங்கெங்க விநியோகம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணா. அந்த அளவுக்கு திறமைய வாய்ந்தவளா இருந்தாள். இத பார்த்தப்ப துர்வாசருக்கும் முனிவர் தான் இவ்வளவு சோதிக்கிறோமே, அந்த சிறு குழந்தை சின்ன பொண்ணு தானே எவ்வளவு தாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே உருகுது மனசு. கோபம் தான் நார்மலா வரும் அவருக்கு. இந்த பெண்ணை பார்த்தவொடனே உருகுது. அத மாதிரிதான் பெண்களை வளர்க்கணும். ஒரு உறவினர்கள் வந்தாங்க, வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் ஓடி ஓடி சேவை பண்ணணும். உட்காருங்க, தண்ணி கொடுங்க, குடிங்க, என்ன சாப்பிட்றீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு இந்த பழக்கத்தெல்லாம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு வளர்க்கணும், சொல்லி தரணும். ஒரு விழாக்கள்ல, திருவிழாக்கள்ல எல்லாம் வரக்கூடிய விருந்தினர்களை எல்லாரையுமே அந்த அம்மா அப்பா கவனிக்க முடியாதுல்ல. அப்ப இந்த மாதிரி சின்ன பெண்கள் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய பெரியவங்களுக்கு சேவை செய்யணும், வரவேற்கணும், கவனிக்கணும். இதெல்லாம் நம்முடைய வேத கலாச்சாரம். இதெல்லாம் பக்தர்களுடைய பண்பாடு. இதெல்லாம் செய்யணும். அதுல சிறந்து விளங்கினால். இப்ப காலத்து குழந்தைங்கள்லாம் கையில மொபைல் வச்சுன்னா யாருன்னா அத்தை வந்தா கூட ஹரே கிருஷ்ணா சொல்லாதுங்க, அது பாட்டு மொபைல் உட்காந்து அதுலயே உட்காந்து இருக்குங்க. ஏன்னா இந்த பண்பாடெல்லாம் சொல்லி தர்றது இல்லை. வந்தாங்கன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லணும், விழுந்து வணங்கணும், இதெல்லாம் யாருமே சொல்றதே கிடையாது. அளவு கூட கிடையாது, எதுவும் கிடையாது. அதுங்க பாட்டுன்னா அப்படியே இருக்க வேண்டியதான் தனி உலகத்துல. நாம் எப்படி நடந்து கொள்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் தீர்ப்பதற்கான அறிவும் வசதியும் பகவான் பண்ணி கொடுப்பார். இந்த அம்மா அவ்வளோ நல்ல ஒரு முனிவரை திருப்திப்படுத்தினாங்க. முனிவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அப்ப ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அவர் பார்க்கிறார், வருங்காலத்துல இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கு. முனிவர்கள் முக்காலமும் தெரியும். அப்ப என்ன பண்றார், உடனே ஒரு மந்திரத்தை கொடுக்குறார். குந்தி, நான் உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன், இந்த மந்திரத்தை சொன்னீன்னா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். இப்பத்திக்கு நீ வச்சுக்கோ அந்த மந்திரத்தை, எப்ப தேவைப்படுதோ அப்ப பயன்படுத்தி எந்த தேவனை வேணாலும் நீ நினைச்சு வர வைக்கலாம். இந்திரனை வர வைக்கலாம், சந்திரனை வர வைக்கலாம், சூரியனை வர வைக்கலாம். எந்த தேவனை நீ உனக்கு பிடிக்குதோ அவங்கள வர வச்சினா அவங்க உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது குழந்தை. இன்னும் குந்தி மகாராணிக்கு முதிர்ச்சி, இது மெச்சூரிட்டி வரல, மனப்பக்குவம் கிடையாது, சின்ன பொண்ணு தானே. அதனால இந்த மந்திரம் வேலை செய்யுமா செய்யாதா, இவர் முனிவர் கொடுத்தாரு, சும்மா பார்க்கலாமே, என்ன பண்ணி பார்க்கலாமே, நம்ம கையில ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அது உடச்சு பார்க்கலாமே, அப்படி குழந்தைங்கள்லாம் அதான் யோசிக்கும். பத்திரமா வெயினும் போது அது போட்டு உடச்சிடும். ஆனா என்ன பண்ணி பார்க்கலாமே, உடைச்சிருமா, உடைஞ்சிரும்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்கு வரும். இது குழந்தை தானே. குந்தி மகாராணி ஒரு சிறு பெண், அதனால அவளுக்கு அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை. என்ன பண்ணா, உடனே அந்த மந்திரத்தை சொல்லிடுறா. சொல்லி யார நினைச்சான்னா சூரிய தேவனை நினைக்கிறா. அவளுக்கு தெரியாது இது, அது வேத மந்திரங்கள், முனிவர்களால கொடுக்கப்பட்ட மந்திரங்கள்லாம் சாமானியமானவை கிடையாது. வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். அப்போ நிக்கிறார் சூரிய தேவன். இவள் இப்போ என்ன பண்ணுவா, சின்ன குழந்தை அப்படியே நடுங்குறா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்போ சூரிய தேவன் சொல்றார், நான் வந்துட்டேன், வந்தா நான் வரம் கொடுத்துதான் ஆகணும். நீ கூப்பிட்ட எனக்கு குழந்தைக்காக தான் கூப்பிட்ட. இந்த மந்திரமே குழந்தை கொடுக்குற மந்திரம் தான். அப்ப இவன் சொல்ற, எனக்கு திருமணம் கூட ஆகல,
இப்ப நான் எப்படி குழந்தைய பெத்துக்கிறது, இது என்னன்னு சொல்றது நானு? தயவுசெய்து எனக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்களை கூப்பிட்டேன். சூரியன் சொல்றார், உன்னுடைய கற்புக்கு உன்னுடைய பெண்மைக்கு ஒரு பங்கம் வராது. அதனால இந்த குழந்தை உன் காதுல இருந்து வரப்போகுது. அதனால நீ வந்து கற்புடைய பெண் தான், உன் கற்புக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனால என்னுடைய அருளால் உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்ணன் பிறக்கிறான். கவச்ச குண்டலத்தோட. ம் கவசமும் இருக்கு, குண்டலமும் இருக்கு. அதெல்லாம் வந்து பிறப்பிலே கர்ணனோட பிறக்குது. ஒரு அதிசயமான குழந்தை, அழகான குழந்தை. இவளுக்கு தாய்மை வந்துருச்சு. இந்த குழந்தைய எப்படி விடுறது? ஆனா விடலைன்னா அவ வாழ்க்கை போயிடும். அதனால ஒரு பெட்டியில வச்சு அழறா. அவளால் அதை வந்து தாங்கவே முடியல. பிறந்த எந்த தாயாலும் குழந்தைய பிரிய முடியாது. ஆனாலும் இப்ப வேற நிர்பந்தமே கிடையாது, வேற வழியே கிடையாது. தான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த சின்ன குழந்தைகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலிகாலத்துல வந்து நிறைய தவறுகள் பண்றாங்க. அந்த தவறுகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப பெண்கள் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற பாடத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த இந்த மனசுல விழுந்த இந்த பிரச்சனை வாழ்க்கை முழுக்க துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் சின்ன பெண்கள்லாம் வகுப்பு கூப்பிட்டு ஜாக்கிரதையா இருங்க, உங்கள் வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, யாருடையும் பேசாதீங்க, பிற ஆண்களோட நிறைய தொடர்பு வைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்து உங்களுக்கு இசகு பிசக அவங்க வாழ்க்கையில் நடந்ததுன்னா, பெண்கள் வாழ்க்கையில நடந்ததுன்னா அவர்களால மறக்கவே முடியாது. குந்தி மகாராணி மறக்கவும் முடியல, அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரவே முடியல. இது வந்து அவளுடைய வாழ்க்கையின் நிரந்தர கஷ்டமாயி போச்சு. பெத்த குழந்தைய நான் தண்ணியில விடணும்ன்றது வந்து மிகப்பெரிய கல்மனசா ஆக்கணும். கதறி அழுறா, உள்ள அழுது கொண்டே இருந்தாள். அவள் அழுகிய நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அழுது கொண்டுதான் இருந்தாள். இப்ப அவளுக்கு வந்து திருமணம் செய்யணும், குழந்தைய அனுப்பிச்சுட்டா. கர்ணன் வந்து தேரோட்டி ஒருத்தர் எடுத்து வளர்த்து அவனை பெரிய வீரன் ஆவறதெல்லாம் நமக்கு தெரியும். இவளுக்கு தெரியும் கர்ணன் தான் தன் குழந்தைன்னும் தெரியும். அப்ப இவ குந்தி மகாராணி மிக அழகியாக இருந்தாலும் திருமணம் அவ்வளவு சுலபமா நடக்கல. அதனால குந்தி போஜன் வந்து சுயம்பரம் வைக்கிறார். அந்த சுயம்பரத்துல இவ தான் பாண்டுவை தேர்ந்தெடுக்கிறாள், பாண்டு மன்னனை தேர்ந்தெடுக்கிறாள். திருமணம் நல்லா நடக்குது. இவளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவள் சுகம் அனுபவிச்சதா எங்கேயுமே இல்லை. இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருந்தாங்க இந்த அம்மா, இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு காலகட்டம் அவங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை. இந்த இந்த லீலையை பத்தி நான் யோசிக்கும் போது, இப்போ ஒருவேளை நம்மளெல்லாம் கிருஷ்ணர் வந்து பார்த்து, ஓகே பகவத்கீதா வகுப்புல இருக்கக்கூடிய இந்த மாயாப்பூர் வகுப்புல இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நம்ம ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, பேரை வச்சே கூப்பிடுறாரு. சாரதா மாதாஜி, பிரேமா மாதாஜி, விஜயகுமாரி மாதாஜி, அம்லு மாதாஜி, அந்தர்தீப் மாதாஜி, அப்படி எல்லாரையும் பேரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வரம் தரேன். அடுத்து நான் நடத்த போற லீலையில நீங்க எந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க போறீங்க? நீங்க பெண்கள்னு வச்சுக்கலாமே, நீங்க பெண்கள்னா குந்தி மகாராணி ரோல் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களான்னு என்ன கேட்டா நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த அம்மா வாழ்க்கையில எங்கேயுமே எந்த ஒரு காலகட்டத்திலயுமே சந்தோஷமே இல்லை. கிருஷ்ணர் கேட்டார்னா நம்மளால ஒத்துக்க முடியுமான்னு யோசனை பண்ண நான். ஏன்னா மாதாஜி, குந்தி மகாராணி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் கோபியரா இருக்கணும்னு வேண்டிக்குவேன் மாதாஜி. நானும் உங்களோட கோபியரா உங்க கூடயே இருக்கணும்னு வேண்டிக்குவேன் மாதாஜி. எனக்கு குந்தி நாங்கெல்லாம் மகாராணி மாதிரி இருக்கிறேன் மாதாஜி. ஆனா அவ்வளவு கஷ்டம் கொடுத்து நான் கிருஷ்ணன் கிட்ட போறதுக்கு நான் வந்து ஈஸியான வழி கிருஷ்ணரே கேட்கும்போது நான் வந்து கோபியரா ஆயிடுறேன் பிரபு அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவர் கொடுத்துருவாரு இல்லைங்க மாதாஜி இல்ல, வரம். நம்ம குரு பரம்பரையில சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படிலாம் வேண்டது இல்ல. தாசானு தாசானு தாசு தான், கோபி சரி மாதாஜி. பிறந்ததானு தாசானு தாசானு தாசு தான். அப்படி நம்ம கேட்கவே கூடாது. அவரை கேட்டாருன்னா கூட நம்ம வந்து இல்ல, நாங்க வந்து கோபியர்களுடைய கடைநிலை தாசியாக மாறுகிறேன் அப்படி கேட்கலாம். சரிங்க சரிங்க அப்போ மாதாஜி. இந்த இந்த
இவங்க அந்த மாதாஜி சொல்றாங்க அவங்க கோபியா மாறலான்ட்டு வேண்டுறாங்க. அவங்க கூட அதாவது கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் நம்ம வாங்கணும். நான் அவன் ஆக மாட்டேன்ற சாய்ஸ் நமக்கு இல்லை. எப்போ நம்ம தூய பக்தர் ஆகுறோமோ அப்போ அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் குந்தி மகாராணி செஞ்சாங்க. இந்த ரோல்ல இந்த கதாபாத்திரத்துல உனக்கு துன்பம் தான்மா, வேற எதுவுமே கிடையாதுமா, நீ துன்பத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த அம்மா எப்படி வாழ்க்கை முழுக்க துன்பம், அதுக்கு தான் நான் எழுதியிருந்தேன் தியாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க துன்பம் தான். திருமணம் ஆகி வர்றாங்க, வந்த உடனே கணவர் உலகத்தை வெல்வதற்கு போயிடுறாரு. உலகத்தை வென்னுட்டு வராரு, வந்த உடனே பீஷ்ம தேவர் சொல்றாரு ஒரு மனைவி பத்தாது, இன்னொரு திருமணம். எந்த ஒரு பெண்ணும் தன் கணவன் இன்னொரு மனம் முடிப்பதை விரும்புறது கிடையாது. சத்திரியர்களுக்கு அனுமதி இருக்கிறது, ஆனாலும் அதுவும் ஒரு ஒரு பாயிண்ட்ல குந்தி மகாராணிக்கு அப்படி டக்குன்னு இறங்குது மனசு. மாதிரியை திருமணம் செய்து கொண்டு வருகிறார் பாண்டு மன்னர். அதற்கிடையில பாருங்க, இங்கேயும் அவங்க திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குதான்னா இல்ல. அவர் போய் காட்டுக்கு எங்கேயோ வேட்டையாட போறார். அப்போ ஒரு மானை கொள்கிறார். மானை கொல்லும் போது பார்த்தா அது மான் இல்ல, அது முனிவர். முனிவர் தன் மனைவியோட இணைந்து இருக்கிற நேரத்துல அந்த மானை அவர் கொன்னுடுறார். அப்ப அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறார், நீ எப்பொழுது உன் மனைவியை தொட போறியோ அப்பவே நீ இறந்துருவேன். இது மிகப்பெரிய துன்பம் ஒரு இளம் பெண்ணுக்கு. இது இல்லைன்னா எந்த பெண்ணாவது வாழ்க்கை நடத்துமா? நான் போயா, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா. குந்தி மகாராணி தெய்வீக வாழ்க்கை, இது தியாக வாழ்க்கை. கணவன் இனி தொட முடியாது, என்ன அவ்வளவுதான், சரியா போச்சு. 2 மனைவிகள். ஆனா அவர் சொல்லிட்டாரு, பாண்டு சொல்றார், நான் போய் வனவாசம் எடுத்துக்கிறேன். அப்போ உண்மையான கற்புடைய பெண்கள் கணவனை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்ப மாதிரியும் குந்தியும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டு மன்னர் என்ன நினைக்கிறார், இனி நான் திருமண வாழ்க்கையிலயோ இல்லற வாழ்க்கையிலயோ இல்ல அரசாங்கத்தையோ நிர்வகிக்க முடியாது, ஏன்னா எனக்கு வாரிசு கிடையாது. அதனால நான் இப்பவே சன்னியாசம் எடுக்கிறது நல்லதுன்னு அந்த காரணத்தினால போயிட்டு அவர் எப்பொழுதும் முனிவர்களோட இருப்பார். முனிவர்கள்லாம் முக்தி பெறுவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அப்ப அவர் அந்த பயணத்துல நானும் வரேன்னு சொல்லுவாரு. நானும் வரேன்னு சொன்ன இப்ப குந்தி மகாராணியும் மாதுரியும் கூட போனோம் இல்லையா? அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களால இதெல்லாம் மேற்கொள்ள முடியாது, நீங்க ஒன்னா மேற்கொள்ளலாம், உங்க மனைவிகள்லாம் வரவே முடியாது. நான் அந்த மாதிரி பயணம் கடுமையான பயணமா இருக்கும். நாங்க இமயமலைக்கெல்லாம் போவோம், அங்க குளிர் சூழ்நிலை அதெல்லாம் தாங்க முடியாது, நீங்க வர முடியாது. அப்ப இவர் கேட்கிறாரு, எனக்கு அப்ப எப்படிதான் முக்தி, நான் எப்படிதான் இந்த இந்த சம்சாரத்தை கடக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், நீ நீயா குழந்தை பெற்றுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா நீ சந்ததிகளை, சத்திரியர்களுக்கு சில வழிமுறைகள் உண்டு. சில குறிப்பிட்ட புத்திரகாமேஷ்டி யஜ்யம் இல்ல குறிப்பிட்ட தேவனை நோக்கி தவம் பண்ணி அந்த நீங்க குழந்தைகளை பெற்று அந்த வாரிசுகள் வந்த பிறகு அவங்களை கொண்டு அவங்க செய்யக்கூடிய பித்ரு யஜ்யத்தை கொண்டு நீங்கள் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி வழிகாட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அதை பாண்டு மன்னனுக்கு தெரிய வந்தது, குந்திக்கு இந்த மந்திரம் தெரியும்ட்டு சொல்லியிருப்பாங்க தானே, துர்வாசருக்கு நான் சேவை பண்ணேன், அவர் இதை கொடுத்தாருன்னு. அப்போ பாண்டு சொல்றார், நீ தேவர்களை வர வச்சு குழந்தைகளை பெறுவாயாக்கணும் போது குந்தி அதுக்கு விரும்பல. நான் குழந்தை பெற்றா அது உங்களோட தான் இருக்கணுமே தவிர தேவர்கள்லாம் நான் ஏன் வர வச்சு குழந்தை பெற்றுக்கணும், எனக்கு அது பிடிக்கல, அது பதிவிரதை தன்மைக்கு எதிராக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னும் போது அவர் சொல்றார், ஒரு தேவருடைய ஆசீர்வாதத்துல தான் குழந்தைகளே, உலகத்துல சந்ததிகள் வர்றதே தேவர்களுடைய ஆசீர்வாதத்துல தான், இதை நம்ம தப்பா எடுக்க முடியாது, இதனால நீ கலங்கப்பட மாட்ட, அதனால பரவாயில்ல, என்னுடைய அனுமதியோட இந்த நம்முடைய வம்சம் வளரணுன்றதுக்காக நீங்க தேவனை வர வச்சு நீ குழந்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி முதல்ல தர்மராஜனை கூப்பிடுறாங்க, யுதிஷ்ட மகாராஜர் வர்றார். 2வது வாயுதேவனை கூப்பிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் பாண்டுனுடைய அனுமதியோட செய்யறாங்க. அப்போ பீமன் வரான். பீமன் மிக சக்தி வாய்ந்த குழந்தையா இருக்கு. ஒரு முறை காட்டுல பீமனை மடியில வச்சு உக்காந்துட்டு இருக்கிறா. அப்ப பின்னாடி புலி வருது. புலி வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க பாருங்க. அந்த பயத்துல மடியில இருந்த குழந்தை கீழே விழுது.
கீழே அதுவும் கொஞ்சம் ஒரு பள்ளமான ஏரியால அது குழந்தை விழுது. குழந்தைக்கு உயிர் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கணம் குந்தி மகாராணிக்கு தலை சுத்தல் வந்துடுது. அது பார்த்தா அந்த குழந்தை போய் ஒரு பாறையில விழுந்து அந்த பாறை சுக்குநூறா வெடியுது, உடைஞ்சு போகுது. இந்த குழந்தை இரும்பு மாதிரி இருந்ததுனால பாறை வெடிக்குது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் பீமன். இவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓடி போய் குழந்தைய தூக்கிக்கிறார். இது பீமன். அடுத்து உலகத்துல யாரும் அவனுக்கு முன்னாடி நிக்க முடியாத மாதிரி ஒரு வீரன் வேணும்னு விரும்புறாரு பாண்டு. அதுதான் இந்திரன். இந்திரனை கேட்டு, இந்திரன் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வீரன் தானே. அப்போ இந்திரனுடைய கருணையினால அர்ஜுனன் வர்றாரு. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னுறாங்க குந்தி. அப்போ மாதிரிக்கு பாண்டு மன்னன் கிட்ட ரகசியமா பேசுறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தை, எனக்கும் குழந்தை வேணும் அப்படின் போது, நான் கேட்கலாம்னு நினைச்சேன், நீ ஒத்துப்பியோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் கேட்கிறேன் குந்திய, இந்த மந்திரத்தை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, மந்திரத்தை நீ உன் சகோதரிக்கும் கொடு அப்படின்னு கேட்கும்போது குந்தி கொடுக்குறாங்க. அதனால மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு ட்ரிக் பண்றாங்க. ஒரு 2வது முறை கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது, அதனால கூப்பிடுறோம். இரட்டை மருத்துவர்களை கூப்பிட்டுடலாம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அஸ்வினி குமாரர்கள். அவங்க தேவலோக மருத்துவர்கள். அஸ்வினி குமாரர்களை கூப்பிட்ட உடனே 2 குழந்தை ஒரே முறை. அப்போ மீண்டும் குழந்தைக்கு கேட்கும்போது குந்தி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நிறைய கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்றாங்க. அதன்படி ஓரளவு இந்த காலகட்டத்துல ஏதோ சுமாரா வாழ ஆரம்பிக்கும் போது, அப்பதான் அவங்க அர்ஜுனனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஒரு நாள் அர்ஜுனனுடைய பிறந்த நாள், அதை கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு குழந்தையும் ஒரு வருடம் கழிச்சுதான் அவங்க பிறக்குது. அப்ப அர்ஜுனனுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுங்க குழந்தைகள்லாம். ஒரு 7-8 வயசு இருக்கும். ஒரு நாள் அந்த சூழ்நிலை ரொம்ப இனிமையா இருந்தது. மாதுரி மிக அழகாக தன்னை அலங்காரம் பண்ணியிருந்தா. அதனால பாண்டு மன்னனுக்கு காமம் வெளிவர ஆரம்பிச்சுது. மாதிரியை கட்டாயப்படுத்தி அனுபவிக்கலான்னு தனிமையான ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் அனுபவிக்க போலான்னு நினைக்கும் போது அவருடைய சாபம் அவர் மேல தாக்கி உடனடியாக பாண்டு இறந்து விடுகிறார். இதுதான் சாபம். அந்த சாபத்துக்கு காரணமா மாதிரி அமைஞ்சிடுறா. இப்போ இவ்வளவு இந்த இடம் அர்ஜுனனுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னும் போது இங்க அது சந்தோஷமே நீடிக்கல. மாதிரி கத்தி அழும்போது எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. உயிரற்ற உடல் பாண்டுது. அப்படி பாக்குறா குந்தி, என்ன நடந்தது அப்படின்னு. மாதிரி சொல்றா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல அவர். என்னிடம் அருகே வந்தார், அந்த நேரத்துல இது நடந்தது அப்படின்னு சொல்லி கதறி அழுறா. அப்போ குந்தி மகாராணிக்கு அப்பதான் கொஞ்சம் கோபம் வருது, இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஆசிரமத்துல தானே இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற முனிவர்கள் அவங்க எல்லாம் வராங்க. அந்திம கிரியை பண்ணணும் பாண்டுக்கு. அப்ப பண்ணும்போது மாதிரி சொல்றா, குந்தி மகாராணி முடிவு பண்ணிட்டாங்க, இனி நான் கூட வாழ மாட்டேன், என்னுடைய கணவர் போயிட்டாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தீயில போறதுக்கு தயாராயிட்டாங்க குந்தி மகாராணி. அப்ப முனிவர்கள் கிட்ட மாதிரி சொல்றா நான் போறேன். இப்ப இவங்க கிட்ட ஒரு போட்டி வருது, நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு. முனிவர்கள் சபையில மாதிரி சொல்றா, நான் சாதாரண பெண், என் குழந்தைகளுக்கும் குந்தியினுடைய குழந்தைகளுக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடியவள். அதனால குழந்தைகளுக்காக ஒருத்தர் வாழ்ந்தே ஆகணும்னு முனிவர்கள் சொல்றாங்க. 2 பேர்ல ஒருத்தர் வாழ்ந்து ஆகணும். குழந்தைகளுக்கு அம்மா வேணும், அப்பா இல்லைன்னா பரவாயில்ல, அம்மாவாவது வேணும். அதனால யாருன்னா ஒருத்தர் வாழணும் போது மாதிரி சொல்றா, குந்தி மகாராணி வாழட்டும். ஏன்னா நான் சாதாரண பெண், 2 குழந்தைகளுக்கு நடுவுல பாரபட்சம் காட்டிடுவேன். குந்தி மகாராணி அப்படி கிடையாது, என் குழந்தைகளையும் தன் குழந்தைகளாக பார்ப்பாள், அதனால அவள் வாழட்டும், நான் போறேன். இது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய தண்டனை. விதவையா வாழறது உலகத்துல யாருமே விரும்ப போறதில்லை. எந்த பெண்ணும் விரும்பாத ஒரு விஷயம் விதவை வாழ்க்கை.
எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் விரும்பி கேட்கிற ஆசீர்வாதம் கூட எப்பொழுதும் சுமங்கலியாக இருப்பாயாகன்ற ஆசீர்வாதத்தை தான் பெண்கள் விரும்புறாங்க. அப்ப அந்த சூழ்நிலைக்கு குந்தி தள்ளப்படுறா. அப்பவே உடன்கட்டை ஏறி இருந்தா அவ பிரச்சனை அங்கேயே முடிச்சு போச்சு. இப்ப மாதிரி பாண்டு மன்னனோட எரிந்து போகிறாள். அவ பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்பதான் குந்தி மகாராணிக்கு பிரச்சனையே ஆரம்பமாகுது. இனி இந்த குழந்தைகளை விதவை பெண்ணாகிய குந்தி மகாராணி இனி வாழ்க்கையை தொடர்ந்து நடக்கணும், இந்த குழந்தைகளை ஆளாக்கணும். எப்படி? அதுவும் துரியோதன மாதிரி ஒரு அசுர கூட்டத்துல வாழ்ந்து ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? இதுல ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான். இனி இப்ப குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையே இனி மொத்தமே பிரச்சனைகள் தான். காட்டுல இருந்து நாட்டுக்கு திரும்பி வரணும், அஸ்தினாபுரத்துக்கு. அப்ப அஸ்தினாபுரத்துல யார் நம்ப போறாங்க? இந்த 5 குழந்தைகளும் உன் குழந்தைகள், பாண்டுனுடைய குழந்தைகளாங்க. ஒரு சத்திரியன் கண்டிப்பாக தனக்கு குழந்தை வர முடியலன்னா சட்டம் சொல்லுது, மனு சமிதை சொல்லுது, தேவர்கள் மூலம் முனிவர்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லுது. அப்படிதான் திருதராஷ்டர், பாண்டு, விதுரர் வந்தாங்க வியாசரனுடைய கருணையினால. ஏன்னா சத்தியவதியின் 2 மருமகள்களும் செத்து போறாங்க. அப்ப வாரிசு வாங்கணும்ன்றதுக்காக வியாசதேவரனுடைய கருணையினாலதான் 3 பேரும் வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனால வாரிசு இல்லை என்றால் அந்த யுகத்துல, கலியுகத்துல கிடையாது, அவர்கள் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம்னு இருக்கு. ஆனாலும் சமுதாயம் ஒத்துக்கல. இது பாண்டு மன்னனின் குழந்தைகள்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம், இந்த அம்மா ஏதோ பண்ணித்தான் குழந்தைகளை கொண்டு வருதுன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. ஒரு பெண்ணுக்கு இதை விட என்ன அவமானம் வேண்டியிருக்கு? அதுவும் அவள் தூய்மையானவள், மிக சிறந்த கற்புக்கரசி, பாண்டுவை தவிர வேற யாரையும் நினைச்சதே கிடையாது அவ. அவளுக்கு இப்ப இப்படி ஒரு பேச்சு நான் எப்படி தாங்குவா? அவ அப்படியே அமைதியா நிக்கிறா. பீஷ்மருக்கெல்லாம் தெரியும். அப்ப முனிவர்கள் சொல்றாங்க, இந்த 5 குழந்தைகளும் பாண்டு மன்னனின் குழந்தைகள் தான். முனிவர்கள் சொன்னா எல்லாரும் வாயை மூடிக்கணும். அப்புறம் ஒத்துக்கிறாங்க. அங்கு காந்தாரிக்கும் திருதராஷ்டனுக்கும் 100 குழந்தைகள், 100 ஆண் மகன்கள், ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதெல்லாம் பிறந்ததெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நான் டீட்டெயிலா போல. எல்லாம் பாண்டவர்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான். துரியோதனன் தான் முதல் மகன். அவனுக்கு எப்பவுமே பொறாமையான ஒரு சூழ்நிலையில வாழறது ரொம்ப கஷ்டம். அவங்க கீழே வாழணும். இப்ப விதுரர் சூத்திர பெண்ணுக்கு பிறந்ததுனால விதுரன் அரசனாக முடியாது, மந்திரியா தான் இருக்க முடியும். இவர் குருடனா இருந்தாலும் திருதராஷ்டிரன் தான் மன்னன். அதனால அவருடைய குழந்தைகளுக்கு தான் அவர் எப்பவுமே பாரபட்சம், அவர் குழந்தைகளுக்கு தான் ஃபேவரா இருப்பார். மன்னன் யாருக்கு சப்போர்ட்டோ அங்கதான் அவங்க நல்லா இருக்க முடியும். இந்த பார்ஷியாலிட்டிலே வாழறாங்க. வேற சாதாரண பெண்கள், இப்ப கலியுகத்து பெண்கள்னா போங்கடா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், அம்மா பெரிய ராஜா, குந்தி போஜன் கிட்ட போயிருக்கலாம், வசுதேவர் கிட்ட கூட போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணல குந்தி மகாராணி. புகுந்த வீடுதான் தன் வீடு, இங்க என்ன பண்ணாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அதனால அவ எல்லாத்தையுமே தாங்குறா, எல்லா கஷ்டங்களையும் தாங்கணும் அப்படின்ட்டு பாட்டுல பாடுறா. விஷம் வச்சாங்க, வீட்டுக்கு தீ வச்சாங்க, பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் பார்க்க வேண்டி வந்தது, கொன்னாங்க, காட்டுக்கு அமிச்சாங்க. இப்படி வரிசையா துன்பம் தான். பீமனுக்கு விஷம் வச்சு தண்ணியில் தூக்கி போட்டாங்க, ஜெயிச்சு வந்தாங்க. அரக்கு மாளிகைக்கு அமிச்சு 5 பேரையும் தீ வச்சு சாகடிக்க பிளான் போட்டாங்க, தப்பிச்சு வெளியே போய் பிராமணர்களாக வேஷம் போட்டுன்னு வாழ்ந்தாங்க. இந்த நேரத்திலயும் ஒரு குந்தி மகாராணியினுடைய மகத்துவமான ஒரு செயலை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அவங்க அரக்கு மாளிகையில தீக்கு இரையா ஆகாம தப்பிச்சு, எல்லா உலகமே நினைச்சுக்கிச்சு 5 பேரும் செத்து போயிட்டாங்க, 5 பாண்டவர்களும் குந்தி மகாராணியும் இறந்து விட்டார்கள்னு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு நிஷாத பெண் 5 மகன்களோட சும்மா நிக்கிறா அந்த மாளிகையில. அவளுடைய துரதிர்ஷ்டம், அவ செத்து போறா அந்த மாளிகை எரியும் போது. இவங்க சுரங்க பாதை வழியா தப்பிச்சிடுறாங்க. பீமன்
எல்லாரையும் தூக்கிக்கிறான். வெளியே சுரங்கப்பாதை வழியா வந்து வேறு ஒரு காட்டு வழியா வந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த அரக்கு மாளிகையில ஒரு நிஷாத பெண் அவளுடைய மகன்களோட செத்து போறா. அதை வச்சு எல்லாரும் பாண்டவர்கள் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. சந்தோஷமா ஆயிடுது துரியோதனனுக்கு. ஆனா பீஷ்மர், விதுரருக்கு நல்லா தெரியும், விதுரர் தான் காப்பாத்த வச்சார். அதனால அவர் வந்து கவலையே படல, அழல. மற்றவங்களுக்கு எல்லாம் பெரிய வருத்தம் இருந்தது. உண்மையான நலன் விரும்பிகளுக்கு அப்பா சோகம்னா சோகம். பாண்டவர்கள் இல்லாம எப்படி எவ்வளவு அருமையான குழந்தைகள் ஆச்சே, எவ்வளவு அருமையா குருகுலத்துல வேற பயிரலாம். அது அப்பெல்லாம் குருகுலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. துரோணாச்சாரியாரின் மிக பிரியமான சிஷ்யனாக அர்ஜுனன் இருந்தார். துரோணாச்சாரியாரனுடைய மன வேதனையை தீர்த்து வைக்கிறான். துருபதனை கைது செய்து கொண்டாந்து காலில் விழ வைக்கிறான். சிஷ்யன்னா அப்படி இருக்கணும். தன்னுடைய மகனான அஸ்வத்தாமா மேல கூட அவ்வளவு பாசம் கிடையாது துரோணாச்சாரியாருக்கு, அர்ஜுனன் மேலதான் பாசம். அந்த மாதிரி அவர்கள் வந்து குருகுலத்துல வெற்றிகரமா வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே இந்த மாதிரி சம்பவம். அந்த சம்பவம் முடிஞ்சு அவங்க காட்டுல வனவாசம். கொஞ்ச நாளைக்கு பேசாம, அவங்க கோபம் அதிகமா இருக்கும் இப்ப, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துல வாழறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வனத்தை வாழ்ந்து கொஞ்ச நாள் ஒரு ஏக்க சக்கரா என்ற இடத்துக்கு வராங்க. எல்லாருக்கும் தெரியும் ஏக்க சக்கரால இந்த லீலையை நான் சொல்லியிருக்கேன் ஏக்க சக்கரா வர்ணனையின் போது. அங்கு வந்து ஒரு பிராமணர் வீட்டுல வாழறாங்க ஏக்க சக்கரால. அப்ப அந்த பிராமணர் வீட்டுல ஒரு நாள் திடீர்னு அந்த பிராமணரின் மனைவி அழறா, சத்தம் போட்டு அழறா. குந்தி மகாராணி போய் ஏமா அழற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க ஒரு அசுரன் இருக்கிறான் இந்த கிராமத்துல, அவன் பேர் பக்காசுரன். அவன் வந்து எல்லாரையும் கடிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறான். நாங்கெல்லாம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தோம், தினமும் ஒரு மாட்டு வண்டி சாப்பாடு, ஒரு மாட்டு வண்டி முழுக்க ஃபுல்லா சாப்பாடு, 2 மாட்டு வண்டி, அப்ப 2 மாடுகள், ஒரு மனுஷன், 3 பிளஸ் சாப்பாடு, இவ்வளவு உனக்கு சாப்பாடா கொடுத்துட்றோம். நீங்க எல்லாரையும் கட்சி துப்பிட்டீங்கன்னா உனக்கு தினமும் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அந்த அசுரனோட வச்சு தினமும் ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒரு ஆள் போனோம். 2 மாட்டு வண்டி முழுக்க சாப்பாடு, அந்த ஆளு அவ்வளோத்தையும் சாப்பிட்டு அந்த அசுரன் நல்லா வாழ்ந்துன்னு வந்தான். அப்ப இன்னைக்கு இந்த பிராமணருடைய வீட்டுல இருந்து ஒருத்தர் போனோம், சாப்பாடுலாம் தடமுடலாம் ஆகுது. அப்ப குந்தி மகாராணி அந்த அழற பிராமணரின் மனைவிக்கு சொல்றா, நீ கவலைப்படாத, நான் தான் 5 குழந்தை வச்சுன்னு இருக்கிறேன், 5 மகன்கள், ஒருத்தனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவ சொல்றா, நீ எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க, விருந்தாளியா வந்தவங்களுடைய உயிரை நாங்க பறிக்க கூடாது, எங்களுக்கு அது பெரும் பாவம் ஆயிடும்ட்டு அவங்க யாருமே ஒத்துக்கல. பிராமணனும் ஒத்துக்கல, பிராமணனுடைய மகன்களும் ஒத்துக்கல. ஒரே அங்க ஒரு போராட்டமா இருக்குது. குந்தி மகாராணி பேசுறாங்க, தைரியமா பேசுறாங்க, எனக்கு 5 குழந்தைகள் இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, என் குழந்தைகள் வந்து கண்டிப்பா அந்த அசுரனை கொல்ல முடியும். ஆனால் நீங்க வந்து பயப்படாதீங்க. ஒரு தாய்க்கு 100 குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் அங்க தீயில போடுறதுக்கு விரும்ப மாட்டா. தெரிஞ்ச ஆபத்துக்கு அனுப்புறதுக்கு எந்த தாயும் விரும்ப மாட்டா. ஆனாலும் குந்தி மகாராணி தியாகி, நல்லுள்ளம் படிச்சவா. நம்ம ஒரு வீட்டுல வந்து இருக்கிறோம், அந்த வீட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும்னு நினைக்கிறா. மிகப்பெரிய உள்ளம், யாருக்கும் இதெல்லாம் கிடைக்காது. அப்போ பீமனை தான் அனுப்புறாங்க. பீமன் வந்து போகும்போது அந்த வண்டி சாப்பாட்டை சாப்பிட்டுறான். அவனுக்கு பசி, சரி பசி, சாப்பிட்டுட்டு மெதுவா போறான். அப்ப அந்த அசுரனுக்கு சரிக்கும், நான் எனக்கு வந்த சாப்பாட்டை வேற சாப்பிட்டுட்டு நீ உட்காந்துன்னு இருக்கிறியான். யுத்தம் நடக்கின்றது. யுத்தத்துல கண்டிப்பா பீமன் தான் 10,000 யானைகள் பலம் கொண்டவன் பீமன். ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, சுலபமா அவனை கொண்டு போட்டுடுறான். அப்ப புரியுது, அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது இவங்க யாரோ சாமானியமானவர்கள் இல்லைன்னு. இப்ப நாம யாருன்னு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடணும்டா அங்க இருந்து அவர்கள் கிளம்பி சென்று விடுகிறார்கள். சென்ற பிறகு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துலதான் கேள்விப்படுறாங்க திரௌபதியினுடைய சுயம்வரம் நடக்கின்றதுன்ட்டு. இந்த இடத்துலயும் குந்தி மகாராணியினுடைய ஒரு சொல் திரௌபதியினுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. திரௌபதியை அர்ஜுனன் வென்று கொண்டு வருகிறான். அதுல ஒரு
எந்த ஒரு பொருளை வென்று கொண்டு வந்தாலும், எந்த பொருளை கொண்டு வந்தாலும் அம்மா கிட்ட கொடுக்கறது தான் வழக்கம். அப்ப வாசல்ல நின்னு அம்மாவை கூப்பிடுறான் அர்ஜுனன். அம்மா இங்க வந்து பார், நான் ஏதோ கொண்டு வந்திருக்கிறேன். நீ நான் வந்து பார்க்க தேவையில்லை, நீ எதை கொண்டு வந்திருந்தாலும் 5 பேரும் சமமா பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அது மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. கொண்டு வந்தது திரௌபதியே, அது பொருள் அல்ல. வெளியே வந்து பாக்குறா மருமகள். நான் சொன்னதுதான், நீங்க 5 பேரும் இவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. யுதிஷ்டரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு, தாய் சொன்னா கேட்டணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இத வந்து ஒரு தெய்வ வாக்கா அவங்க எடுக்கிறாங்க. இப்ப பக்தர்களுக்கெல்லாம் பகவானுடைய எண்ணம், விதியை பத்தியும் தெரியும். இங்க திரௌபதி ஒரு பெண் அல்ல. நான் ஏற்கனவே திரௌபதி பத்தி நல்லா பேசிட்டேன். திரௌபதி ஒரு பெண் கிடையாது, 4 பெண். 4 தேவர்களுடைய அந்த பெண்கள் தான் இங்க வந்து திரௌபதியினுடைய உடல்ல இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் சேர்ந்து ஒரே பெண்ணாக அவள் இருக்கிறாள். இந்த உண்மையெல்லாம் பக்தர்களுக்கு தெரியும். அதனால ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க. இவள் திரௌபதி இதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால 5 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அது துருபதன் விரும்பல. எப்படி இது தவறாச்சே அப்படின்னு கேட்கும்போது வியாசர் விளக்குறார். வியாசர் இந்த 5 பாண்டவர்களும் யாருன்னு காட்டுறார். 5 பேரும் தேவர்கள், தேவலோகத்துல இருக்கிற மிகப்பெரிய தேவர்கள். அதனால இவள் இதுக்குத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறாள். இந்த 5 பேருக்கும் ஒரே மனைவின்னு தான் விதி இருக்கு. அதனால அவள் திருமணம் செய்து கொள்ளட்டும். இதுல வந்து அவள் கலங்கப்பட மாட்டாள். அவள் கற்புக்கரசியாகவே இருப்பாள். ஒரு கணவன் கிட்ட இருந்து இன்னொரு கணவன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவள் நெருப்புல போயிட்டு வெளியே போவாள். அப்பொழுது அந்த யுதிஷ்டர் மகாராஜர் கிட்ட இருந்து அவ பீமனுக்கு போகும்போது பீமனுக்குரிய மனைவி பர்சனாலிட்டி வந்துரும் திரௌபதிக்கு. ஆகையினால அது அவளுடைய கற்புக்கு எந்த பாதகமும் இல்லை. உலக மக்கள் பேசுவாங்க. ஆனா இது புரியாது உலக மக்களுக்கு. அவளுக்கு ஒரு அவப்பெரிய பெயர் இருக்குது. அதனால இத வந்து பெரிய காரியத்துக்காக அவளை வந்து நீங்க இந்த விஷயத்தை தாங்கித்தான் ஆகணும்ட்டு கிருஷ்ணரும் சொல்றார், வியாசரும் சொல்றார். அதனால திரௌபதி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறாள். குந்தி மகாராணி இதனால சம்பந்தப்பட்ட பல அவமானங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கர்ணன் சொல்றான், இது என்ன நீ 5 பேருக்கு ஏற்கனவே நீ 5 பேருக்கு மனைவி, நீ வா, இப்ப உனக்கு என்ன வெக்கம் இருக்குது அப்படின்னு சபையில பேசுவான் கர்ணன். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள் தான். மாமியாருக்கும் இப்ப குந்தி மகாராணிக்கும் இது கஷ்டம். தன் மருமகள் பட கஷ்டத்தை, அவமானத்தை எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து தாங்குறார். அவங்களுக்கு இந்திரபிரஸ்தம் கொடுத்தாலும் துரியோதனனை கூப்பிட்டு அவங்க சூதாடி எல்லாத்தையும் இழக்க வைக்கிறாங்க. திரௌபதியினுடைய மானபங்கம் நடக்குது. கிருஷ்ணர் வந்து காப்பாத்துறாரு, யாராலையும் காப்பாற்ற முடியல. பகவான் மட்டுமே துணையா நிற்கிறார். திரும்பவும் காட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவங்க திரும்ப காட்டுக்கு அனுப்பப்படும் போது குந்தி மகாராணி நாட்டுலதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வனவாசம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க பெரியவங்க, நீங்க போகக்கூடாது. திரௌபதியும் பாண்டவர்களும் தான் 12 வருஷம் காட்டுக்கு போறாங்க, 1 வருஷம் அஞ்ஞாத வாசம். அப்ப குந்தி மகாராணி தன் குழந்தைகளை பிரிந்து அஸ்தினாபுரத்துல யாரோட வாழணும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த வாழ்க்கை, அதுக்கு காட்டு வாழ்க்கையே பெட்டரு. இவங்க வாழ்ந்தாங்க, குழந்தைகளை பிரிந்து இந்த துரியோதன கூட்டத்தோட இருந்து வாழ்ந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சது, போர் முடிஞ்சது. போர்ல வந்து கர்ணன் சாகும்போது துடிச்சு துடிச்சு அழறாங்க. தாய் அழத்தான் வேணும். எல்லாருக்கும் வந்து அந்த அந்திம கிரியை பண்றாங்க. போர் எல்லாம் முடிஞ்ச போது எல்லாரும் செத்து போறாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அப்போ கர்ணனுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. யுதிஷ்ட மன்னனுக்கு குந்தி சொல்றா, நீ கர்ணனுக்கு கொடுக்கணும். அப்போ யுதிஷ்டர் அவனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் குந்தி உண்மையை சொல்றான். அவன் உன்னுடைய மூத்த சகோதரன், நீ அவனுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்பதான் யுதிஷ்டருக்கு எப்பவுமே கோபம் வந்தது கிடையாது, கோபம்ன்றதே கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எனக்கு மறைச்சு வச்சியே,
அதனால பெண்கள் இனி எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாத மாதிரி சாபம் கொடுக்கிறாரு. இனி பெண்கள் வயசுல மனசுல எந்த விஷயம் நிக்காது, எந்த ரகசியமும் நிக்காது. இவ்வளோ பெரிய ரகசியத்தை முடி மறைச்சிட்டியே, இல்லைன்னா கர்ணனை நாங்க எப்படியாவது வாழ வச்சிருப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது யுதிஷ்டருக்கு. கர்ணன் எப்படி பார்த்தாலும் அசுரன் தான், அசுரர்களோட சேர்ந்தோம்னா அசுரன் தான். கர்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த பக்கம் வர்றதுக்கு. குந்தி மகாராணியே போய் கேட்கறாங்க, நீ வா, உனக்கு இந்த உலகத்துக்கே மன்னன் ஆக்க முடியும் எங்களால, கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், நான் கடவுள், அவன் அசுரன், அவனை அழிக்கிறது அதர்மி, அவனை நம்ம அழிக்கணும், நீ இந்த பக்கம் வா. இல்ல, எனக்கு நட்பு தான் முக்கியம், நான் கொடுத்த வாக்கு தான் முக்கியம். அதனால இதே விபீஷணன் பாத்தீங்கன்னா தன் சொந்த சகோதரனையும் நாட்டையும் பதவியும் விட்டுட்டு விபீஷணன் ராமரை சரணடைகிறான். ராமர் கடவுளிடம் சரணடையும் போது, இதே வேற ஒருத்தன்னா நம்ம சரணடைய கூடாது. கடவுளிடம் யாராக இருந்தாலும் எந்த உருவா இருந்தாலும் அதை விட்டுட்டு கடவுளிடம் சரணடையும். ஆனா இங்க கர்ணன் அதை செய்யல. நான் துரியோதனனுக்கு தான் கட்டுப்பட்டவன், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆகையினால மடிந்து போகிறான். அசத் சங்கம் நம்மை கீழே தள்ளும். அப்ப யுதிஷ்ட மகாராஜர் கஷ்டப்பட்டு பெண்களுக்கே ஒரு சாபம் கொடுக்கிறாரு. இனி பெண்கள் மனசுல எந்த ஒரு ரகசியமும் நிக்காதுன்ற ஒரு சாபத்தை பெண்கள் அனைவரும் பெறுகிறார்கள். எல்லாம் முடிஞ்சு இனி யுதிஷ்டர் இந்த உலகத்தை ஆள்கிறார். அப்போ என்ன பண்ணிருக்கலாம் குந்தி மகாராணி, அப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, எல்லா குழந்தைகளும் செத்து போயிட்டாங்க, பாண்டவர்கள் பக்கம் கூட எந்த வாரிசும் கிடையாது, இதையும் நினைக்கணும். அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் எல்லாரும் கடோர் கஜன் போயாச்சு, எல்லா குழந்தைகளும், எல்லா அபிமன்யு போயாச்சு, துஷ்டதம்னன் போயாச்சு, துருபத மன்னன் போயாச்சு, இந்த பக்கமும் பாண்டவர்களை தவிர எல்லாரும் போயாச்சு. பாண்டவர்களுடைய ஒரே ஒரு வாரிசு தான் இருக்கு, அது வயிற்றுல இருக்கு. உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கிறது அந்த குழந்தை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் அந்த அஸ்வத்தாமா திரௌபதியின் 5 குழந்தைகளையும் கொண்டுடுறான். அப்பவும் திரௌபதி, நான் எப்படி குழந்தைகள் இல்லாம கஷ்டப்படுறனோ அது மாதிரி துரோணாச்சாரியாருடைய மனைவி கஷ்டப்படக்கூடாது, அதனால கொல்லாதீர்கள்னு சொல்றா. அஸ்வத்தாமா கொல்லப்படவில்லை, விட்டுடுறாங்க. விட்டதனுடைய விளைவு அவன் மீண்டும் பிரம்மாஸ்திரத்தை போடுறான். மீண்டும் பகவான் அவர்களை காப்பாற்றுறார். இப்ப கடைசி நேரம், இப்ப பகவான் ஆனது ஆச்சு, நான் கிளம்புறேன், ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட நான் இருந்தாச்சு, இப்ப நான் துவாரகைக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாரு. அப்ப கிளம்புற நேரத்துல உத்ரா ஓடி வரா, பகவானே காப்பாற்றுங்கள், உங்களை தவிர காப்பாத்துறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, பாகி பாகி ரக்ஷமாம், நீங்க தான் காப்பாற்ற முடியும், என் உயிர் போனா போட்டோம், நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், ஆனா இந்த குல வாரிசு என் வயிற்றுல இருக்கு, இந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும்னு கேட்கும் போது பகவான் பிரம்மாஸ்திரத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப போடுற பாம்பு எல்லாம் டார்கெட்டட் கிடையாது. இந்த திசையில ஒரு ஒரு ஏவுகணை விட்டாங்கன்னா அது திசை திருப்ப முடியும், அது ஒரு இயந்திரமானது. பிரம்மாஸ்திரம் எல்லாம் அப்படி கிடையாது, அவங்களுடைய பேரை சொல்லிதான் விடுவாங்க, யார் எங்க இருந்தாலும் அங்க போய் அடிச்சுட்டு வரும். பிரம்மாஸ்திரம் அதான் பிரம்மாஸ்திரம். இப்ப இங்கு உத்ராவின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை அழிக்க அனுப்பப்பட்டது பிரம்மாஸ்திரம். பகவான் அதை நிறுத்திடுறார், அதை தடுத்து நிறுத்துகிறார். இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் கிளம்புறார். அப்போதான் இந்த பிரார்த்தனையை குந்தி வைக்கிறார். இந்த பிரார்த்தனைகளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த வகுப்பு முடிச்சிடலாம். குந்தி மகாராணி தன்னையே ஒரு சாதாரண பெண்ணா தான் நினைக்கிறாங்க. அவங்க தன்னை ஒரு பக்தராவோ இல்ல மிக சிறந்த தியாகியாகவோ பார்க்கல. ஏன்னா வாழ்க்கை முழுக்க தியாகம் தான், வாழ்க்கை முழுக்க கஷ்டங்களை தான் தாங்கினாங்க. இப்ப பகவான் பேர்ல அவங்களுடைய அன்பு குறையவே இல்லை, பக்தி குறையவே இல்லை. இவ்வளோ கஷ்டம் கொடுத்தியே, நீ என் அண்ணன் பிள்ளையா அப்படின்லாம் கேட்கல. பகவானே கஷ்டங்களையே மீண்டும் மீண்டும் கொடுங்கள், எல்லா கஷ்டத்துல இருந்து எங்களை நீங்க காப்பாத்துனீங்க,
எங்களுக்கு கஷ்டமே வரட்டும், யாருக்கு வரும் இந்த தைரியம்? யாராவது இந்த உலக வரலாற்றுல எத்தனையோ பிரார்த்தனைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். கஜேந்திர மோட்சம்லாம் கஷ்டத்துல காப்பாத்துன்றதுதான். துருவ மகாராஜன் தவம் இருந்ததே எனக்கு நான் மிகப்பெரிய ராஜாவை ஆகணும்ன்றதுதான். பெரிய தூய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு பாகவதம்ல, தூய பிரார்த்தனைகள் இருக்கு. ஆனா எந்த பிரார்த்தனையும் அந்த தூய பிரார்த்தனைகள்லாம் என்ன சொல்லுது? எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், நதனம் நாஜனம் நா சுந்தரிம், உலகாய எந்த விஷயங்களும் வேண்டாம், பக்தி வேண்டும் அப்படின்னு இருக்கு தூய பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனை கஷ்டத்தை வேண்டுது. யாருக்கு வரும் இந்த தைரியம்? யாருக்குன்னா வருமா? கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா அப்படின்னு. விபத்த சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரோ பவதோ தர்சனம் யக்ஷியா தப்புனர்பவ தர்சனம். கஷ்டத்தையே கொடு கிருஷ்ணா, ஆபத்துகளையே கொடு கிருஷ்ணா. ஏன்னா அதெல்லாம் கொடுக்க எங்களுடைய பக்தி வளரும். எங்கள் பக்தி வளர வளர நாங்கள் உங்களை பார்ப்போம். உங்களை பார்க்க பிறப்பு இறப்பை நாங்கள் பார்க்க மாட்டோம். அதனால கஷ்டத்தையே கொடு. ரொம்ப தைரியம். யோகி முனி பெரிய பக்தர்கள் யாரும் வேண்டாதது இந்த அம்மா வேண்டுது. ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை எதுன்னா இதான். ஏன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் பிரார்த்தனையில எப்ப பாரு பகவான் கிட்ட இதை கொடு அதை கொடு, இந்த பிரச்சனையை தீர்த்துவை அந்த பிரச்சனையை தீர்த்துவை. இந்திரன்லாம் அப்படிதான் வேண்டுறாங்க. பகவானை வேண்டணும்னா அவங்க அப்படிதான் வேண்டுவாங்க. அவன் தொல்லை பண்றான், விருத்ராசுரன் வரான், பலி அங்க ராஜ்யம் எல்லாம் போச்சு, இரண்யகசிபு வந்தான், கம்சன் வந்தான், ராவணன், இந்த மாதிரி பெரிய 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 அசுரர்கள்லாம் எங்களுடைய பதவிக்கு பங்கமா நிக்கிறாங்க. காப்பாத்து கிருஷ்ணா, பாகி பாகி ரக்ஷமாம், கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு நாராயண கவச்சம் சொல்றது, நரசிம்ம கவச்சம் சொல்றது எல்லாம் காப்பாத்துன்னு தான் பிரார்த்தனைகள் இருக்கு. ஆனா துன்பத்தை கொடு அப்படின்ற ஒரு தைரியம் எந்த ஒரு பக்தனுக்குமே இல்லை. குந்தி மகாராணி வாழ்க்கையில அப்படி ஒரு தைரியமான பிரார்த்தனை. பகவானே கஷ்டத்தையே கொடு பரவாயில்ல. பகவானுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும், இப்படி ஒரு பிரார்த்தனை பண்றாங்களே பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எங்களை விட்டு போகாத, நீ எனக்கு கஷ்டத்தையே கொடு பரவாயில்ல. அந்த பிரார்த்தனையில இந்த பிரார்த்தனைகள் முழுக்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நான் விவரமா போல ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். பகவானை புகழும்போது இந்த அம்மா தாய் மாதிரி தான். அத்தைன்றது தாய்க்கு சமம்தான், வாத்சல்ய ரசம்தான். ஆனா ஒரு யசோதையோ தேவகியோ அனுபவிச்ச சுகத்தை கூட அவங்க அனுபவிக்கல. தூக்கிலாம் கொஞ்சிருக்க முடியாது. இவங்க எங்கேயோ இருந்தாங்க, அவங்க எங்கேயோ இருந்தாங்க, அண்ணன் பையன் எங்கேயோ இருக்கிறான், அவன் கடவுள்னு தெரியும், இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் பரபிரம்மம்னு தெரியும். ஆனா அந்த சுகத்தையும் அவங்க அனுபவிக்கல. யசோதை கிடைச்ச இன்பம்லாம் இவங்களுக்கு கிடைக்கல. எப்போ கேள்விப்பட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். எப்பவுமே அத்தைய விழுந்து வணங்குவார் பகவான். இப்ப அத்தையே இவங்களே பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? அதனாலதான் அந்த நம பங்கஜ நாபாய பிரார்த்தனையில பாத்தீங்கன்னா பாதங்கள்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, நாபில இருந்து நான் பாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தை என் பாதங்கள்ல விழறாளா அப்படின்னு பகவானுக்கு ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே அப்படின்னு அழகா பாடுறாளாம். நீ இந்த எதுகுலத்துல தோன்றி இருக்கிறது எப்படி இருக்குன்னா, எப்படி மலையாள நாட்டுல சந்தனம் வருது, ஒரு காரணமே இல்லாத ஒரு கருணையினால நீ இந்த குலத்துல எங்களெல்லாம் காப்பாத்தி, எல்லா பிரச்சனைகள்ல இருந்து என்னை காப்பாத்தி, எங்களை காப்பாத்தி நீ இருக்கிற கிருஷ்ணா, உன்னை சரணடைகிறேன், எங்களுக்கு கஷ்டத்தையே கொடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, என்னுடைய பக்தி எப்படி கங்கை போய் கடல்ல பாய்ந்து போற மாதிரி என்னுடைய பக்தி தொடர்ந்து உன்னை நோக்கி வர வேண்டும்னு வேண்டா. அதற்கும் மேல ஒரு விஷயத்த சொல்றா. இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் பொதுவா குழந்தைகள் மேல இருக்கிற பற்றை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இவங்க வேண்டாங்க. குழந்தைகள்லாம் யாருன்னு பார்த்தா பக்தர்கள் தான், தூய பக்தர்கள் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க பாண்டவர்கள்லாம். அவங்க மேல இருக்கிற பற்று எனக்கு போகணும் கிருஷ்ணான்னு வேண்டாம். ஆச்சரியமா இருக்கு. அப்ப இப்போ நேத்து இதே கிளாஸ் தான் ஆங்கிலத்துல கொடுத்தேன். அப்போ ஒரு பக்தர் கேட்டாங்க, அது எப்படி, ஏன் அதை கேக்குறாங்க, ஏன் கேக்குறாங்க? பக்தர்கள் மேல பற்று வச்சா நல்லது தானே.
நாங்க பக்தர்கள் தான், இவங்கெல்லாம் பக்தர்கள் தான். அவங்க மேல நான் வைக்கிற பற்று வச்சேன்னு சொல்றது வந்து கொஞ்சம் பௌதிக பற்றுக்கு பார்டர் லைன்ல இருக்கும். ஏமாந்தோம்னா நம்ம அந்த பக்கம் விழுந்துடலாம். நான் பற்று வைக்கிறேன், நான் பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பௌதிக பற்றுல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு கூட எனக்கு வேண்டாம். என்னுடைய அன்பு உன்னை நோக்கி இருக்கணும். இவங்க பக்தர்கள் தான் இருக்கட்டும், ஆனால் எனக்குரிய அந்த பற்றை நீ எடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பக்தர்கள்லாம், இதுக்கு இன்னொரு உதாரணம் எப்படின்னா, பக்தர்கள்லாம் குடும்பத்தினர் பக்தர்களாக இருந்தால் கூட உன்னதமான பக்தி நிலையில, நம்மள மாதிரி அடிப்படை நிலையில இல்ல, மிக உயர்ந்த பக்தி நிலையில ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையும் விட்டுதான் ஆகணும்ன்ற உண்மை அவங்களுக்கு தெரியணும், தெரியுது. அப்படிதான் கர்தம முனிவர் எல்லாரும் பார்த்தோம். நம்ம தேவஹூதி கர்தம முனிவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தேவஹூதி திருமணம் செய்து கொண்டும் அவர் பக்தி தான் பண்ணுவார். அப்புறம் யோசிக்கிறார், நாம திருமணம் ஆனவராச்சே, இந்த அம்மாவை சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவளுக்கு 9 பெண் குழந்தைகளை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பி என் தவத்துக்கு போறாரு. அப்ப சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஆண் குழந்தை யாருன்னு பார்த்தா கடவுள் தான். முழு முதற் கடவுள் கபில தேவர் வர்றாரு குழந்தையா. கடவுளே குழந்தையா வந்தா குடும்பத்தை விட்டுட்டு ஏன் கடவுள் கிட்ட போனோம்னு யோசிக்கணுமா என்ன? ஆனாலும் கர்தம முனிவர் காட்டுக்கு சென்று தவம் இருக்க போயிட்டார். கடவுளே நமக்கு வந்து குழந்தையா வந்தா கூட உங்களுடைய கடமை, நீங்கள் தவம் செய்து பகவானை அடையணும் போது அப்ப வீட்டை துறந்துத்தான் ஆகணும். அப்ப அந்த மிகப்பெரிய உண்மையை குந்தி அறிந்திருக்கிறாள். பக்தர்களே குழந்தையா இருந்தாலும் நாம வந்து நம்மளுடைய ஏரோப்ளேன் தனியா தான் போக போகுது பகவானை நோக்கி. அதனால இந்த பற்றை எடுத்து விடுங்கள்னு கேக்குறா. கேட்டுட்டு இதுல ஒரு மிகப்பெரிய, இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையை நான் ரிசர்ச் மாதிரியே பண்ணேன், ஒரு ஆராய்ச்சியே பண்ணேன். என்னன்னா, குந்தி மகாராணி எப்படி உலகத்தை விட்டு போனாங்க. எல்லாம் ராஜ்யெல்லாம் ஆண்டாங்களே. யுதிஷ்டர் வந்து மன்னன் ஆன பிறகு திருதராஷ்டிரன் 100 குழந்தைகளை இழந்து திரும்பி வந்து ராஜாங்கத்துல யுதிஷ்ட மகாராஜர் என்ன பிச்சை போடுறாரோ அதே மாதிரி ராஜமாதா ராஜா பிதாவா உட்காந்துக்கிறாங்க ராஜ்யத்துல. அப்போ விதுரன் வந்து திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்றான், உனக்கு வெக்கமா இல்ல, எல்லாத்தையும் தோத்துட்டு இங்க வந்து உட்காந்து சுகபோக வாழ்க்கை வாழணும்னு பாக்குற, போய் சேர்ற வழிய பாரு சீக்கிரம்னு நல்லா திட்டுறாரு. அப்பதான் அவருக்கு யோசனை வருது, ஓ நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் விட்டுட்டு போய் வானப்பிரஸ்த வாழ்க்கையை எடுக்கணும். எல்லா ராஜ ரிஷிகளும் பாருங்க, ராஜ்யத்தை நேரத்துல மகனிடம் ஒப்படைத்து விட்டு வானப்பிரஸ்தம் எடுப்பாங்க. எல்லாமே பாகவதம்ல வரக்கூடிய பிருத்து மகாராஜர் பாருங்க, அங்கா பாருங்க, எல்லா மன்னர்களும், பரத மன்னன் பாருங்க, எல்லாருமே ஒரு காலகட்டத்துல ராஜ்யத்தை, ரிஷபதேவர் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனோம், ரிட்டையர்மெண்ட் வாங்கணும். இவர் ரிட்டையர்மெண்ட்டே வாங்கல, அங்கேயே உட்காந்துட்டாரு. இப்ப விதுரனுடைய அறிவுரையினால அவர் வந்து ராஜ்யத்தை விட்டு வானப்பிரஸ்தம் போறாரு. வானப்பிரஸ்தம் இல்ல, பகவானை நோக்கி பயணிக்கணும்னா தவம் பண்ணி காட்டுல உயிரை விடணும், இதான், வேற ஒண்ணும் இல்லை. வானப்பிரஸ்தம்லாம் அதுவும் கடந்த நிலை அவங்களது. அப்ப அவர் போகும்போது திருதராஷ்டிரர் காந்தாரி 2 பேரும் போறாங்க காட்டுக்கு போய் உயிரை விடுறதுக்கு. இவங்களும் போறாங்க. ஒரு பக்தருடைய மரணம் மிக பெருசா அப்படியே ஷோ காட்டுறது இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க முதல்ல புக் பண்ணிடுவாங்க, மெரினால லைனா போகுது, லைன் கட்டின்னு போகுது, உங்களது சமாதி. அவங்க சாதுக்களுக்கு தான் சமாதி. தூய பக்தர்கள்லாம் எங்கன்னா போய் காட்டு தீயில மறைந்து இறந்து போவார்கள். அவங்க எப்படி போனாங்க, யார் போனாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, யார் வந்தாங்க போனாங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை, வர்ணனையே கிடையாது. உலகத்தை ஆண்ட பிரித்து மன்னன் சத்தியாவேஷ அவதாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் தியானம் பண்ணி பகவானை சென்று அடைகிறார். இதெல்லாம் நாம் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதே போல பரத மன்னன், அப்படி எல்லாம் மிகப்பெரிய பக்தர்கள்லாம் எப்படி போறாங்க. அந்த போறது கூட ஒரு ஷோ கிடையாது. அங்க சமாதி கட்டின்னு என்ன 4 பேர் கும்பிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே பக்தர்களுக்கு கிடையாது. எங்கேயாவது போனோமா போய் சேர்ந்தோமா அவ்வளவுதான். அங்க போகின்ற நேரத்துல பகவானை நினைக்கிறோமா அவ்வளவுதான் முக்கியம். அது போல இந்த மனப்பக்குவம் குந்திக்கு இருந்தது. என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, கூட இருந்து நானும் ஜாலியா இருந்துக்கலாமே, இருந்திருக்கலாம்ல. இல்ல, நேரம் வரும்போது போயிடலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட போய் தவம் இருந்து பகவானை அடைகிறாள். அவங்க 2 பேரும் பகவானை அடையல. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் சொர்க்கத்துக்கு தான் போறாங்க. ஏன்னா அவங்க பாவங்களை ஒழிச்சிடுறாங்க. அவங்க செஞ்ச பாவத்தை இங்கேயே ஒழிக்கிறாங்க. ஆனால் குந்தி மகாராணி பகவானை அடைகிறாள். வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தைரியம் பக்தருக்கு உண்டு. பகவானே உன்னுடைய விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அதை பத்தி ஒரு விதவையாக வாழ்க்கை முழுக்க பார்ஷியாலிட்டின்ற ஒரு பாகுபாடு சூழ்நிலையில தன் குழந்தைகளோட கஷ்டமே பட்ட ஒரு பெண் யாரு அப்படின்னா அது குந்தி தான். எந்த ஒரு புலனின்பமே அவங்க வாழ்க்கையில இல்லை. வாழ்க்கை முழுக்க கஷ்டம். ஆனாலும் அவங்க பக்தியை விடல, பகவான் பேர்ல வச்ச நம்பிக்கையை விடல, பகவானையே அடையணும்ன்ற உறுதியும் அந்த அம்மா விடல. அதனாலதான் அவங்களுடைய பிரார்த்தனைகள் இன்னைக்கும் நம்ம பேசுறோம். அவங்க தூய பக்தர்கள்ல கண்டிப்பா ஒருத்தர். பக்தர்கள் பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அவங்க கடமையை பண்ணிட்டு அவங்க அவங்க பக்தி தொண்டு செய்யலாம். இங்க அவங்களும் குரு ஆகல, ஒரு பதவி வாங்கல, நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னுலாம் சொல்ல. அவங்க கடமையே செஞ்சு எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைச்சாங்க. அந்த நினைவு இருக்கு பாருங்க, அந்த பக்தி இருக்கு பாருங்க, அதுல கலங்கமே கிடையாது. அதுல துளி கூட சுயநலம் கிடையாது. அது முழுக்கமே தியாகம்தான். பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும், பகவானுக்கு எப்படி தொண்டு செய்யணும்ன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனால குந்தி மகாராணியை போற்றுவோமாக, அவருடைய திருவடியை பின்பற்றி நாமளும் தூய பக்தர்களாக மாறுவோமாகன்னு சொல்லி முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, குந்தி மகாராணி திருதராஷ்டிரர் காந்தாரியோட போறது பாகவதத்துல இல்லதானே மாதாஜி? வேற ஏதாவது ஒரு கிரந்தத்துல இருக்கே பாகவத்துல இருக்கு பாருங்க. அப்படியா? பாகவத்துல இருக்கு, லைட்டா இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரே ஒரு டவுட் தான் மாதாஜி. அது அந்த மந்திரம் கொடுக்க பெற்ற போது அது ஒரு உடல் கலப்பில்லாம ஒரு குழந்தைய கற்பு சிதையாம ஒரு குழந்தைய பெத்துக்கிற மாதிரி தானே அந்த மந்திரம். அது ஏன் பாண்டு கிட்ட இருந்தே பெற்றிருக்கலாமே? ஏன் எந்த பாண்டுக்கு சக்தி இல்ல. பாண்டு மனுஷன் இல்ல, தேவன் கிடையாது. தேவர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த மாதிரி வர முடியும்னு இருக்கா? அப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா தேவர்கள் முனிவர்கள் பண்ண முடியும். தேவர்கள் முனிவர்கள் பண்ணலாம், மனுஷன் பண்ண முடியாது. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு சந்தேகம் மாதாஜி. இப்ப அந்த திரௌபதி உள்ள 4 பெண்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க யாரு மாதாஜி? நான் அது ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் மாதாஜி. டக்குன்னு அந்த பெண்கள் உஷா, ஷியாமலா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் மாதாஜி. இந்திரனுக்கு இந்திரனுடைய அம்சத்துல வந்தது அர்ஜுனன். நான் அந்த கட்டுரையில எழுதியிருக்கேன் மாதாஜி. அவங்க பேரை டக்குன்னு மறந்துட்டேன் நான். 4 பெண்கள், 4 பெண்கள் தான். மீன்ஸ் 5 இல்ல. இந்த நகுல் சகதேவன் 2 உடல் 1 உயிர். மூக்கு மாதிரி. மூக்கு பாருங்க ஒரு உறுப்பு தான், ஆனா 2 ஓட்டை இருக்கு பாருங்க. அது மாதிரி நகுல சகதேவன் 1 ஆத்மா 2 உடல். அப்ப அந்தந்த தேவன் இவங்க இப்ப அர்ஜுனன்ல இந்திரனுடைய அம்சம் இருக்கு. நகுல சகாதேவன்ல அஸ்வினி குமாரர்களுடைய அம்சம் இருக்கு. அந்த தேவர்களுக்குரிய தேவிகள் திரௌபதியினுடைய உடல்ல இருக்கிறாங்க. நான் அந்த கட்டுரையை இங்க அனுப்பிடுறேன், இப்ப நீங்க படிக்கலாம். திரௌபதி பத்தி ஐவரின் மனைவி திரௌபதினு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதுல இந்த பெயர்கள்லாம் எழுதியிருக்கேன். அதுல ஷியாமலா, உஷா, இன்னும் 2 பேர் மறந்துட்டேன். அந்த குறிப்பிட்ட தேவனுடைய மனைவிகளுடைய அம்சம் இங்க வந்திருக்கு. அப்ப திரௌபதி 4 பெண், இன்னும் ஒரு உடம்புல இருக்க 4 பெண். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காலிந்தி மாதாஜி. மாதாஜி, இன்னொரு இப்போ அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் கரெக்டா தெரியறதா மாதாஜி, இந்த மாதிரி சாபம் கொடுத்தா இவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வரும், சாரி இந்த வரம் இவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு துர்வாசருக்கு முன்னாடியே அவங்களுக்கு இப்ப
ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய சக்தி வந்து முனிவர்களுக்கு உண்டு தானே. முக்காலமும் உணர்ந்த முனிவர்னு சொல்லி துர்வாசருக்கெல்லாம் தெரியும் தானே, இந்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமே. ஓகே மாதா. அத இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா மாதாஜி? இப்போ அகஸ்தியர் வந்து இந்திரஜிம்னனுக்கு சாபம் கொடுக்கிறார், நீ யானையா பொண்ணு, அது எல்லாமே அவர் வந்து பகவானுடைய ஏற்பாட்டினாலதான் இவங்க அப்படி பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். வரமோ அப்படியா? பெரும்பாலும் 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 இல்ல, ஓகே அவங்கள மாதா. கருவியா கூட பயன்படுத்திப்பார் பகவான். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலிந்தி ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. ராதாராணி கிருஷ்ணரும் அதே மாதிரி தானே மாதாஜி, ஒரு ஆத்மா இரண்டு உடல். அவங்களது வந்து உடல்னே மாதாஜி, அந்த உடலும் நம்ம உடலும் ஒன்னா பேச முடியாது மாதாஜி. இதெல்லாம் இப்ப மனிதர்களை பேசின்னு இருக்கும்போது நீங்க டக்குன்னு முழுமுதற் கடவுள்கிட்ட போயிட்டீங்க. ராதாராணி வந்து அந்த ஒரு சிலர் தத்துவம்லாம் சொல்றாங்க இல்ல. அவங்க ஆமா, வந்து அந்தரங்க ஒரே சக்தி, ஆத்மா, அந்தரங்க. இல்ல ஒரே மாதாஜி, இப்ப ஆத்மா. கடவுளை வந்து ஆத்மா அப்படிலாம் பேச முடியாதுல்ல. இங்க பாருங்க, அவருடைய உடல் முழுக்கமே ஆத்ம தத்துவம். நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால ஆனது, அதுக்குள்ள ஆத்மா இருக்குது. அவருடைய உடல் வந்து சச்சிதானந்தம் இல்ல. இந்த கணக்குல நீங்க அங்க கொண்டாடாதீங்க. ராதையும் கிருஷ்ணரையுமே இங்க கொண்டாடவே கூடாது. அவங்க தெய்வங்கள்ல, அவங்க தெய்வங்கள்ல தெய்வம். மாதாஜி, அப்புறம் துர்வாச முனிவர் ராதாராணிக்கு என்ன வரம் கொடுத்தாங்க? அந்த நல்ல அவங்க பிரசாதம் பண்ணி வேஸ்ட் ஆயிரும், அந்த பிரசாதம் பொறுமையா செஞ்சு கொடுத்தவங்க யாரு? ராதாராணியா குந்தி மகாராணியா? இல்ல, எப்படி ப்ளீஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. ராதாராணி வந்து துர்வாசரை இது திருப்திப்படுத்துறாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு இந்த உலகாய லீலையில, உலகத்துல லீலை புரிய வந்தப்ப ராதாராணிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு துர்வாசர், நீ சமைக்கிறது அமோகமா இருக்கும் அப்படின்ட்டு. பிரசாதம் நிறைய ரெடி மாதாஜி, அது திரௌபதி இல்லையா மாதாஜி? வரமாட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அது யாரு மாதாஜி? பிரசாதம் நிறைய ரெடி பண்ணுவாங்க, துர்வாசர் அப்ப பார்த்து வரமாட்டாரு, அப்புறம் வந்து வருவாரு, அப்போதைக்கு பிரசாதம் மாத்த அவங்க நல்லா ரெடி பண்ணி வைப்பாங்க. அவங்க அது குந்தி மகாராணிக்கு. ராதாராணிக்கு எதுக்கு இந்த வரம் கொடுத்தாருன்னு தெரியல. அவங்களும் ஏதோ அந்த லீலை நான் மறந்துட்டேன், படிக்கல சரியா. ஆனா ராதாராணியும் துர்வாசரனுடைய வரம் பெற்றவங்க தான். மாதாஜி, அக்ஷய பாத்திரத்தை இது பண்ணும்போது திரௌபதி அம்மா தானே மாதாஜி? திரௌபதி. இதே அதையும் கணக்காதீங்க, அந்த கதை வேற இந்த கதை வேற. ராதாராணிக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு துர்வாசர். இங்க அக்ஷய பாத்திரம்ன்றது வந்து அது வேற. இப்ப ராதாராணிக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, நீ வந்து நல்ல சமையல் செய்வாய் அப்படின்ட்டு, அது வேற. இங்க வந்து அக்ஷய பாத்திரம் வந்து திரௌபதிக்கு வந்து சூரியதேவன் கொடுக்குறாரு, துர்வாசர் கொடுக்கல. இவங்க வந்து வனவாசம் போகும்போது சூரியதேவன் ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு, அது பேர் வந்து அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரத்துல வந்து நீங்க தினமும் என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிடலாம் வரும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அந்த பாத்திரத்தை இப்படி கழுவி இப்படி கவுத்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க எடுத்தீங்கன்னா அது மறுநாளைக்கு வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அப்ப துர்வாசர் அங்க வேணும்னே துரியோதனன் வந்து அங்க அனுப்புறான். இவங்க துர்வாச முனிவர்கள் வந்து சாபம் கொடுக்கறதுக்காகவே ஒரு 10,000 சிஷ்யர்களோட சேர்த்து அனுப்புறான். இங்க சாப்பிட்டீங்கல்ல, அங்க போய் சாப்பிடுங்க, யுதிஷ்டர் அங்க காட்டுல வாழறாருன்னு. அவனுக்கு தெரியும் இந்த நேரம் போனா அவங்க சாப்பிட்டு கவுத்துருவாங்கன்ட்டு. கரெக்டா சாப்பிட்டு மூடுறாங்க, அன்னைக்கு துர்வாசர் வந்து நிக்கிறாரு, நாங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு. திரௌபதி கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எப்படி 10,000 பேருக்கு சமைப்பா? கழுவி கவுத்தாச்சு அக்ஷய பாத்திரத்தை. அப்பதான் வந்து கிருஷ்ணரை நினைக்கிறா, இந்த சாபம் வந்ததுன்னா என்ன ஆகும். கிருஷ்ணர் உடனே வர்றாரு, நினைச்ச மாத்திரத்துல வர்றாரு. வந்து என்னம்மா அப்படின்றாரு. என்னம்மா நினைச்ச தங்கச்சி மாதிரிதான். கிருஷ்ணருக்கு வந்து திரௌபதி வந்து சுபதிரையை விட ஒரு படி அதிகம். என்னம்மா தங்கை, என்னம்மா என்ன பிரச்சனைன்னும் போது, இந்த மாதிரி துர்வாசர் சாப்பிடறதுக்கு வரப்போறாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எப்படி சமைப்பேன்? சரி கவுத்து நல்ல அந்த பாத்திரத்தை எடு. அந்த பாத்திரத்தை பார்த்தா அதுல வந்து ஒரே ஒரு சாதம், ஒரு இலை ஒட்டின்னு இருக்குது, சரியா கழுவுல. அதை எடுத்து அவர் வாயில போட்டுக்கிறாரு. போட்டு நான் திருப்தி அடைந்தேன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் திருப்தி அடைந்தா சகல ஜீவராசியும் திருப்தி அடையும். அப்ப அங்க துர்வாசர் குளிச்சுன்னு இருக்கிறவர் ஏப்பம் விடுறாரு. அப்படியே இங்க வரைக்கும் ஃபீஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடுது எல்லா சிஷ்யர்களுக்கும் துர்வாசருக்கும். போனோம்னா சாப்பிடணும்,
ஆனால் போவாது பின்னாடியே போயிடலான்ட்டு ஓடி போயிடுறாங்க. இல்லைன்னா அவர் வந்திருந்தாருன்னா இவங்க சாப்பாடு பிரசாதம் போடலைன்னா சாபம் வந்திருக்கும். அதுக்காக பிளான் பண்ணி துரியோதனை அனுப்புறான். இந்த லீலை வேற, ராதாராணி லீலை வேற. அதனால இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கஷ்டத்துல இருந்தையும் கிருஷ்ணர் தான் காப்பாத்துறாரு அவங்கள. ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறைய பிரச்சனை. குருஷேத்திர போர்ல எல்லா இடத்துலயும் பகவான் காப்பாத்துறாரு. சரியா? வேற ஏதாவது கேள்விகள்? மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க. மாதாஜி, இவ்வளவு நாளா வந்து கிருஷ்ணனோட அருமைகள் தெரியாத வரைக்கும் இக்னரண்ட் இஸ் பிளிஸ், அதாவது அறிவே இல்லாத போது ரொம்ப நல்லா இருந்தாங்க மாதாஜி. இப்ப கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பயந்து பயந்து கில்ட்டி கான்சியஸாவே வருதுங்க மாதாஜி. ஐயோ இது பண்ணா அப்படி, இப்ப ஐயோ குளிக்காம சாப்பிட்டா தப்பு, ஐயோ நான் படைக்காம சாப்பிட்டா தப்பு, இது பண்ணா தப்பு, ஐயோ கிருஷ்ணனுக்கு பிடிக்காத செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இருக்க வேண்டிய, பயமே இல்லாம ஜாலியா இருந்தாங்க மாதாஜி. இப்ப வந்து ரொம்ப பயந்து பயந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் கிருஷ்ணருக்கு பயந்து செஞ்சு அதே மாதிரி இப்ப பழக்கப்படுத்தி விட்டுட்டீங்களேங்க மாதாஜி எங்களை. இது இந்த ஃபீலிங் வந்து ஆரம்பத்துல வருமா? எல்லா பக்தர்களுக்கும் வரும். நம்ம பக்தர் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம பக்தரா இருக்க வச்சுதானே வெளியே சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இந்த எண்ணம் இல்லையா வரும். இதுக்கு வந்து உதாரணம் என்னன்னா, நாங்கெல்லாம் படிக்கும்போது, இப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க வாத்தியார் ஒருத்தர் சொல்வாரு, இது நல்ல கஷ்டம், இப்ப கஷ்டப்படுங்க, நல்லா கஷ்டப்படுங்க. ஏன்னா அப்போ நம்ம டிவி பார்க்க முடியாது, சினிமா பார்க்க முடியாது, பார்ட்டி போக முடியாது, எதுக்கும் லீவ் எடுக்க முடியாது, கிளாஸ் டியூஷன் அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கணும். அந்த வாத்தியார் மோட்டிவேஷன் பண்ணுவாரு, நீங்க ஒன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு காலேஜ்ல நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, படிச்சு முடிச்சு ராஜாவா ஆகலாம். அப்படி காட்டுறாரு, அதை காட்டுறாரு. அதனால இந்த தவம் நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாரு. அப்போ அந்த சுவைக்காக இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நாம வந்து பகவான் யோசனை பண்ணி பாருங்களேன், நீங்க குந்தி மகாராணியோ அர்ஜுனனாவோ இருந்தா கிருஷ்ணரே பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்கிறாரு. அர்ஜுனன் மாதிரி ஒரு பக்தனுக்கு பாருங்களேன், அர்ஜுனா சொல்லு நான் தேர் ஓட்டுறேன்றாரு. அப்போ ஒரு தூய பக்தர்களுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்றாருன்ற அந்த சுவைக்காக இந்த அல்பமான விஷயங்கள்லாம் நம்ம தாங்க கூடாதா? பௌதிக சுகங்களை விடக்கூடாதா? இந்த கஷ்டம் வந்து அந்த ஆரம்பத்துல தாங்க இருக்கும். ஐயோ வெங்காயம் பூண்டை எப்படிரா விடுறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு ஆரம்பத்துல. ஆனா வெங்காயம் பூண்டு நான் சாப்பிட்டேன்னா பக்தர்கள் என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, எங்க குருதேவ் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, நான் ஜெபம் ஒழுங்கா பண்ண முடியாது, நான் பக்தியில முன்னேற முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தூக்கி போட்ட விசிறி அடிச்சேங்க. அப்புறம் நமக்கு பாருங்க இப்ப ஜீரணம் ஆக மாட்டேங்குது, வெங்காயம் பூண்டெல்லாம் என்னால சாப்பிட யோசிக்க கூட முடியாது. அப்போ நீங்க அந்த தவம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தவம் வந்து உங்களுக்கு சுலபமாயிடும். இப்போ வந்து கஷ்டமா தெரியலாம், ஆரம்ப கட்டத்துல கஷ்டமா இருக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்படிதான் வாழணும்ட்டு நீங்க உங்களுக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கும். நீங்க இப்ப என்ன போய் கொண்டு போய் நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனேங்க. வெளிநாட்டுல போயிட்டு இத்த சுத்தி பாரு அத்தை சுத்தி பாருன்னா அழுகு வரும் எனக்கு, நிஜமா சொல்றேன். அங்க மக்கள்லாம் வெளிநாடு போனா ஆண்டு அத்தை எத்த பார்ப்பாங்கல்ல, எனக்கு அழுகு வரும். ஏன்னா கோயில் இல்ல, பக்தர்கள் இல்ல, கீர்த்தன் இல்ல, இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? டிஸ்னிலாண்டுக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தாங்க எங்களுக்கு. என் குழந்தைக்காக போய் தான் ஆகணும், போகலாம், அதை கூட்டின்னு போய் காட்டலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே அழுக, ஐயோ இது இந்த இடத்துல போய் நான் வந்திருக்கிறேன்னு, நான் ஒரு பக்தரு, அழுகதாங்க வந்தது. என்ஜாய் பண்ணோன்னே தோணல. நீங்க அந்த பக்திக்கான காரியங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்பம் அளிக்கும், துன்பம் அளிக்காது. உங்களாலாம் தியேட்டர்லாம் போய் உட்கார முடியாது. எது சந்தோஷம் இந்த மக்கள் குதிக்குது அதெல்லாம் ஒரு நிமிஷம் உங்களால தாங்க முடியாது. ஆட்டம் போடுதுங்க பாருங்களேன், கண்டபடி போட்டு ஆட்டம், அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அழுக வந்துடும். இங்கேயா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. இதுல எப்படி இருக்கிறது? பிடிக்காது உங்களுக்கு. இன்பம், இந்த பௌதிக விஷயங்கள்ல இன்பம் தரக்கூடிய விஷயம் எல்லாம் அப்புறம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்தி சம்பந்தமான விஷயங்கள் தான் உங்களுக்கு இன்பத்தையே குடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு மாறிடுவீங்க நீங்க.
அது ஆரம்பத்துல இப்படி ஒரு இருந்துச்சு. இப்ப நீங்க கேட்டது பயம், ஐயோ இது செஞ்சா தப்பா, அதை செஞ்சா தப்பா, அது உங்களுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அது நீங்க செய்யவே மாட்டீங்க, அப்படியே வரும். அப்படியே ஒரு பக்தன் தப்பு செஞ்சானாலும், இப்ப நீங்க பக்தி பாதையில நிலைச்சு நின்னுட்டீங்க, நடுவுல 1-2 தப்புகள் நடக்குது, இல்லைன்னு சொல்ல, நடக்கும் நடக்கும். அத பகவான் மன்னிச்சிருவார். பகவான் மன்னிச்சிருவாருன்னு நான் அதே வேணும்னே போய் செய்யறது இல்ல. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்கும், அத பகவான் தொடர்ந்து இதுல ஆர்வம் காட்டக்கூடிய பக்தர்களுக்கு மன்னிக்கிறார். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. உங்கள் ஆர்வத்தை தான் பகவான் பாக்குறாரு. நீங்க அந்த ஸ்மார்த்த பிராமின் மாதிரி அப்படி இந்த குச்சியில துணி எடுத்துன்னு போய் பாத்ரூம்ல போடுறது, இதை தொட்டா மடி, அதை தொட்டா மடி, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம இதுல அவ்வளோ அதிகமா இல்லை. அன்புதான் ரொம்ப முக்கியம். பகவான் பேர்ல நீங்க வைக்கிற அன்புதான் அவர் நிறைய பாக்குறாரு. அதுல குற்றம் குறைகள் வரும், அதை அவர் மன்னிச்சிருவார். அதனால பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்படணும்? உங்க அப்பா கிட்ட போய் நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க அப்பா எல்லாம் தரேன்னு சொல்றாரு, என்னையே தரேன்னு சொல்றாரு கிருஷ்ணர், நம்முடைய உண்மையான தந்தை. அவர் எல்லாம் தரேன்னு சொல்லும் போது அவரை பார்த்து நாம எப்படி பயப்படுறது? நரசிம்மருக்கு அதான் சொல்லுவாங்க. நரசிம்மர் சிங்கம் மத்த விலங்குகளுக்கு தான் பயங்கரமானது. ஆனா அது குட்டிங்க, அது மேல ஏறி விளையாடுது, கடிக்குது, எட்டி ஒதிக்குது, எல்லாம் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு பகவான் பேர்ல பயமே வரக்கூடாது. எப்போ நீங்க அவருக்கே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ, அவரை தவிர எனக்கு வேற எந்த விஷயமும் இல்லைன்னு முடிவு பண்றீங்களோ, அப்பத்துல இருந்து உங்களுக்கு பயம் வராது. புரியுதா? மாதாஜி நேத்து ஊட்டி ரத யாத்திரை போயிருந்தாங்க மாதாஜி. கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போயிருந்தாங்க மாதாஜி. நீங்க சொன்ன மாதிரியே தாங்க மாதாஜி. பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் போயிட்டு ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி எதுக்கு வந்தேன்னு தெரியாம சும்மா அலைஞ்சிட்டே இருக்காங்க, எதுக்காக வந்தோன்னே தெரியாம பர்பஸே இல்லாம சுத்திட்டு இருக்கோம் மாதாஜி. அப்பதான் தெரிஞ்சது நீங்க சொன்னதுதாங்க மாதாஜி, நம்ம கிருஷ்ணரோட ரத யாத்திரைக்கு இங்க சுத்திட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க மாதாஜி. அது இந்த மாதிரி ரியலைஸ் விஷயங்கள்லாம் மனசு இறங்காது. கிருஷ்ணா அதுக்கு பாகவதம் படிக்கலாம், கீர்த்தன் கேட்கலாம், கோயிலுக்கு போகலாம், பக்தர்களோட பகவானை பத்தி பேசலாம், அப்படி தோணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிரியமாவே இருக்காது. சரி, இப்ப இங்க மாயாப்பூர்லயும் மக்கள், சில மக்கள் இந்த மாயாப்பூர் வாழ்க்கையே புலனின்பமா மாத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னா தினமும் போய் கங்கையில ஆட்டம் போடுவாங்க. இப்ப சம்மர்ல தினமும் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா, நான் கங்கைக்கு போறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சேவை, ஆனா அவங்க கங்கையை வணங்குறதுக்காக கூட போறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆனா இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் எவ்ரிடே அந்த ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் போடுறாங்களா, அந்த இதெல்லாம் போட்டுக்கின்னு குடும்பத்தோட போய் அதை ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணின்னு அதை குதிக்கிறதுக்கு அதெல்லாம் நடக்குதுங்க. அதுக்கு கூட சீரியஸா நீங்க பக்தி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு எதுக்குமே டைம் கிடையாது. அந்த முக்கியமான நாள்ல போய் கங்கையில குளிச்சுட்டு வருவோம், அவ்வளவுதானே தவிர அங்கேயே போயிட்டு தினமும் போய் ரெகுலரா 1 hour போய் நான் கங்கையில ஆட்டம் போடுறேன் இல்ல. அதே போல சில பக்தர்கள் அப்படியே இங்க போவாங்க, அங்க போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, இங்க போவாங்க, அங்க போவாங்க, என்னதான் பண்ணுவாங்க தெரியாது. அதையும் பக்தியே என்ஜாய்மெண்டா மாத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படியே பக்தி ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். அப்படியே ஒன்னும் ஒரு சேவையும் பண்ணாம அப்படியே கீர்த்தன் கேட்கறது, ஊர் சுத்துறது, சாப்பிட்றது, தூங்குறது, சேவை 0. அதையே புலன்பமா மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. கீர்த்தனை என்னுடைய சுகத்துக்காக நான் கேட்ட அப்படியே ஆடுறேன், அந்த மாதிரி அங்கேயும் செக் பாயிண்ட் இருக்கு. எனிவே நம்ம சேவையும் கிருஷ்ணரை நான் எப்படி திருப்திப்படுத்துவேன் அப்படின்ற வேலையில இறங்கும் போது எதுவுமே துன்பம் கிடையாது, எல்லாம் இன்பம். அந்த இன்பம் அவர் அனுபவிக்கும் போது, இப்ப நான் அவர் பகவான் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டாரு, அந்த மாதிரி அவருக்கு நாம் இன்பம் கொடுக்கும் போது நாம இன்பமா இருக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியும். எந்த துன்பத்தை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய
தைரியம் நமக்கு கிருஷ்ணர் கொடுப்பார். வேற ஏதாவது கேள்விகள்? இந்த குந்தி மகாராணியினுடைய இந்த பிரார்த்தனை இருக்கு பாருங்களேன், விபத்த சத்துத்தா ஷட்பத்த, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பிரார்த்தனைகள்லாம் நான் பாடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பயம். ஆனா இதை சொல்லிட்டு கிருஷ்ணரா சரி புடி இருந்தா வண்டி வண்டியா உனக்கு நான் பிரச்சனை கொடுப்பேன்னு சொல்லுவாரோ அப்படின்னு கூட ஒரு பயம் இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லை. அவர் செய்யற ஒரு பக்தர்கள் வாழ்க்கையில அவர் செய்யறது எல்லாமே அந்த பக்தர்களுக்கு நன்மையில தான் முடியும். நம்மால அதை புரிஞ்சு கொள்ள முடியாது, அவ்வளவுதான். அதனால பகவான் நம் வாழ்க்கையில செய்யற எல்லாமே நன்மைக்கு தான், பயப்படவே தேவையில்லை. மாதாஜி சொல்லுங்க. காது கேக்குறதா? தினம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, இன்னைக்கு கேக்குறதா? அப்போன்ட்டு இன்னைக்கு கேக்குது மாதாஜி, சொல்லுங்க. நல்லா இருந்தது குந்தி மாதாஜியோட இது, ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டேன். சூப்பர். கேள்வி எதனா இருக்கா? படிச்சிருந்தாலும் ஒருத்தர் நீங்க சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பையன் என்ன பண்ற மாதாஜி? நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுறேன். சரி மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது வேற ஏதாவது கேள்வி? நல்லா இருக்காரு. சரி சாந்தமணி மாதாஜி. மாதாஜி, நேத்து நீங்க அனுப்பின லிங்க் இன்னைக்கு வேலை வரலைங்க. லிங்க் எல்லாம் வந்ததுங்க, அது ஆன் பண்ணா அது வரலைங்க. இப்ப பாகவத கிளாஸ்ல உள்ள போய் ஜூம் லிங்க்ல வாங்க, எதுனாலன்னு தெரியலைங்க. ஒரே லிங்க் தான் மாதாஜி, இதை வந்துட்டீங்கல்ல நீங்க. அது வந்து ஒயிட்டாவே இருக்குதுங்க, கலர் மாறலைங்க அந்த லிங்க் நீங்க அனுப்புது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி, நம்ம தெரிஞ்சவங்க ஹரே கிருஷ்ணா குரூப்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப எனக்கு பயமா இருக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால நான் சொன்னேன், நரசிம்மருக்கு வந்து நீங்க சாமியை கும்பிட்டுக்கோங்க, நினைச்சுக்கோங்க, அவரை அஷ்டகம் கவச்சம் எதனா இந்த பத்திக்கோங்க அப்படி சொன்னேன் மாதாஜி. இன்னும் எதனா நான் சொல்லணுமா மாதாஜி அவங்களுக்கு? அவங்களுக்கு ஜெனரலா பயமா இருக்குதா? எதுக்கு பயமா இருக்குதா? ஜெனரலா ஏதோ ஒரு பயமா இருக்குதா, திகிலா இருக்குதா, ரொம்ப வேதனை பண்றாங்க. அவங்க பக்தர்களா? அவங்க பக்தர்களா? ஆமா மாதாஜி, நான் தான் சொல்லி நீங்க வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அப்போ அவங்க வராங்க மாதாஜி. எவ்வளவு மாலை ஜபிக்கிறாங்க? ஒரு மாலை தான். ஒரு மாலை ஜபிக்கிறாங்க. நரசிம்மர் அவனுடைய பிரார்த்தனை இருக்குல்ல, நமஸ்தே நரசிம்மாயா, அது சொல்லி கொடுங்க. அது சொல்லி கொடுங்க. புத்தகம் படிக்க சொல்லுங்க. பிரபுபாதருடைய பகவத்கீதை சின்ன புத்தகங்கள்லாம் கொடுத்து படிக்க வைங்க. மாலை அதிகமா ஜபம் பண்ண சொல்லுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சொல்லலாமலுங்க. அதுதான் மாதாஜி. இப்ப நரசிம்மரை கும்பிடுறதுக்கு கொஞ்சம் இந்த வெங்காயம் போட்டு சாப்பிடாம, நான்வெஜ் சாப்பிடாம, டீ காஃபி சாப்பிடாம இருந்தா நல்லது. அதெல்லாம் அந்த அந்த ஒரு அளவுக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நரசிம்மரை இது பண்ணலாம். ஆமா, இந்த நிஜமா அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சுன்னா, பக்தியில சீரியஸ்னஸ் அடிப்படை விஷயங்களை கடைபிடிச்சாங்கன்னா நீங்க கொடுக்கலாம். எடுத்த உடனே நம்ம வந்து நரசிம்ம கவச்சம் எல்லாம் வந்து அபக்தர்களுக்கு கொடுக்க முடியாது. அது வந்து தூய்மையான நிலையில தான் சொல்லணும். வேத மந்திரம், நரசிம்ம கவச்சம்ன்றது வேத மந்திரம். வேத மந்திரம் எல்லாம் தூய்மையா இருக்கும்போது தான் பண்ண முடியும். ஆனா அந்த கொஞ்சம் அடிப்படை பக்தி பண்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இப்ப ஜபம் பண்றதுக்கெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாமையே கூட இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை ஜபிக்க சொல்லுங்க, நிறைய ஜபிக்க சொல்லுங்க. ஒண்ணு பத்தாது, ஒரு மாலை பத்தாது, நிறைய மாலை பண்ண சொல்லுங்க. கோயிலுக்கு வர சொல்லுங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க, பகவத்கீதா பாகவதம் படி சொல்லுங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்க நரசிம்மர் ஆயில் வந்து கையில தேய்ச்சு கூடாதா மாதாஜி? இல்ல, ஏன்னா நான் என் பேத்திகளை கொடுத்துருக்கேன் மாதாஜி. ஆனா அவங்க சில சமயம் சாப்பிட்டுருவாங்க. இல்ல கொஞ்சம் அதான், இப்ப நான்வெஜ் சாப்பிடும் போது கண்டி மாலை போடுறது எப்படி இருக்கு, அந்த மாதிரிதான். இங்க வந்து கண்டி மாலை நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட போடுறாங்க. சொல்லுங்க, அட்லீஸ்ட் அன்னைக்கு என்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு நீங்க தடவாதீங்க, எண்ணெயை தடவாதீங்க அப்படின்னு சொல்லிடு. காலேஜ் போகும்போது மட்டும் தடவிட்டு போயிடுவோம் மாதாஜி.
நான் சொன்னேன் காலேஜ் போகும்போது மட்டும் கையில தடவிட்டு போயிருமா, உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னேன். காலேஜ் போகும்போது தடவிட்டு போயிருவா. அதுக்கு சொல்லுங்களேன், அவங்கள வெஜிடேரியனா மாற சொல்லுங்களேன். மதர்ஜி அவங்க மாறிடுவாங்க. அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க மதர்ஜி. மாமனார், மாமியார், மச்சாண்டார் அவங்க அப்படின்னு 10 பேர் இருக்காங்க பெரியவங்க. அவங்களாம் அந்த ஒத்துக்கல. அது குழந்தைங்க வந்து பேத்திக்கு வந்து சாப்பிட மாட்டேன்னாரு. அவங்க அப்பா வந்து வலுக்கட்டாயமா சண்டே ஆனா அங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவரு ஊட்டி விடுறாரு. அது அவங்க சொல்றாங்க, பாட்டி எங்கனால ஒண்ணும் பண்ண முடியல பாட்டி அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அது என்ன பண்றது முடியல. அவங்களே ஒரு காலகட்டத்துல நிறுத்தணும், அப்பதான் முடியும். சரி, ஹரே கிருஷ்ணா. சாப்பிடுற அன்னைக்கு வேணாமா பூசிக்காதீங்கன்னு இருங்க. ஓகே சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே அதுக்கு கிருஷ்ண முன் மாதாஜி. சிஸ்டாஷேகத்துல மாதாஜி அந்த 2வது ஸ்டான்ஸால உனது திருநாமங்களில் உன்னை அணுகுதல் எளிது. ஆனால் இத்தகைய நாமங்களில் ருசியற்று நான் மிகவும் துர்பாகியசாலியாக இருக்கிறேன் அப்படின்னு வருது மாதாஜி. அதனால நான் செகண்ட் பேராகிராஃப் படிக்கிறது இல்லைங்க மாதாஜி. நீங்க சொன்னீங்க இல்லைங்க மாதாஜி, எனக்கு படிக்கிறதுக்கு அது பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க மாதாஜி. குந்தி இதுல அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டான்ஸால சிஸ்டாஷேகத்துல இல்ல இத்தகைய துர்பாகியசாலி நாட்களில் இல்ல இல்ல, அத நீங்க அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கினீங்க. என்ன அர்த்தம்னா, நாமத்துல நீ இவ்வளவு சக்தி வச்சிருந்தோம், அதுல எனக்கு வந்து ஆசை இல்ல, அந்த மாதிரி ஒரு துர்பாகியசாலியா நான் இருக்கிறேன், நாமத்தினுடைய அருமை எனக்கு தெரியல. நம்ம சொல்லலாம், நீங்க தாராளமா சொல்லலாம். துர்பாகியசாலி எதுக்கு? புரிந்து கொள்ளக்கூடிய அறிவில்லை எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல துர்பாகியம் வராது. புரியுதா உங்களுக்கு? அதுல துர்பாகியம் வரல, ஒரு துர்பாகியம் இல்ல. உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, அதான் அர்த்தம். இவ்வளவு சக்தி வச்சிருக்க, சுலபமா உன்னை அடையறதுக்கான விஷயத்த கொடுத்துருக்குற, நான் எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஆள்னா இதுவே எனக்கு புரியல. துர்தெய்வம் எதிர்ஷம் ஜானி நானூறாக, எனக்கு ருச்சியே இல்லை அப்படின்னு இது தன் தாய்ச்சி சொல்றது. இந்த பிரார்த்தனையெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி மாதாஜி, புல்லை விட பணியாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் எனக்கு எந்த மரியாதையும் எதிர்பார்க்காம பிறருக்கு எல்லா மரியாதையும் கொடுக்க தயாராக இருக்க வேணும். அந்த அளவுக்குலாம் நான் நல்லவெல்லாம் இல்ல மாதாஜி. ஏன்னா புல்லை விட என்னால பணிவா எப்படிங்க மாதாஜி இல்ல இருக்க இல்ல, முடியும்? அந்த மாதிரி மரத்தை விட இருக்கிறவங்க பொறுமையா தான், இருக்கணும்னு இருங்க சொல்றாங்க இருங்க, மாதாஜி. அந்த நம்ம வந்து மாதிரி ஒரு மனுஷன். இருக்கிறவங்க தான் நாம ஜபத்தை சொல்ல முடியும்னு சொல்லுது அந்த ஸ்லோகம். நீ இருக்க வேணும்னு சொல்லல, சரி மாதாஜி. நீங்க இருக்க வேணும்னு அது சொல்ல. யார் நாம ஜபத்தை சொல்வார்கள்னு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில். யார் புல்லை விட தாழ்மையாகவும் மரத்தை விட பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையா நாம ஜபத்தை சொல்ல முடியும். நீங்க நாம ஜபத்தை எடுக்கிறீங்க, எடுத்து அந்த அதனால என்னால அந்த சொல்ல முடியல. அந்த நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. நாம ஜபத்தை சொல்ல 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 நாமமே உங்களை வந்து பணிவாக்கும், பொறுமையை கொடுக்கும். இப்ப கிடைக்கல, இப்ப இல்ல. நம்ம நாம ஜபம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆனா அந்த குணம் வரல. அந்த குணம் வரும். உண்மையா நீங்க நாம ஜபத்தை எப்ப சொல்றீங்களோ அப்ப இந்த குணமும் வந்துடும். எனக்கு அந்த குணம் இல்லைன்னு உணர்ந்துட்டீங்கல்ல, நல்லதுதான். அந்த குணம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரும். வரும்போதுதான் உண்மையா நீங்க நாமத்தை சொல்ல முடியும். இப்ப வந்து பிராக்டிஸ் தான். இப்ப நாம பண்றது பயிற்சி. அந்த பயிற்சி வந்து சிறுக 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 நமக்கு இந்த பணிவை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், நற்குணங்கள்லாம் வரும். நல்ல நாம ஜபம் நீங்க செஞ்சீங்கன்னா நற்குணங்கள் வரும். பயப்படுறவங்க எல்லாம் பயத்தை விட்டுருவாங்க, தைரியம் வரும். ஏன்னா பகவான் பேர்ல பகவான் எப்போதும் என் இதயத்துல இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் புரிய 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 பயம் போயிடும். அதனால இந்த சிஷ்டாஷ்டகம் வந்து கண்டிப்பா படிக்கணும். நீங்க இந்த வரியும் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள்? சுந்தரி மாதாஜி. மாதாஜி பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி நாராயண கவசம் எந்த ஸ்லோகத்துல இருந்து எது வரைக்கும் மாதாஜி? 6th cantoல. இப்படி கேட்டீங்கன்னா தெரியாது எனக்கு. நீங்க படிக்க போறீங்களா நாராயண கவசம்? அதாவது மாதாஜி நான் 6th cantoல 8வது அத்தியாயத்துல 12ல இருந்து 34 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அது கரெக்டான்னு கேட்கணும் மாதாஜி, அதுக்குதான். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நாராயண கவசம் ரெகுலரா படிக்க போறீங்களா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் படிப்பேன் மாதாஜி. அந்த பையன் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கா, அதனால படிக்கிறது மாதாஜி. நான் உங்களுக்கு அதை நோட் பண்ணி அனுப்புறேன் எங்க இருக்குன்ட்டு நாராயண கவசம்.
இப்ப நாங்களா டெய்லி படிக்கலாமா மாதாஜி? 16+ தான் ரவுண்ட்ஸ் டெய்லி சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாங்களா டெய்லி படிக்கலாமா? படிக்கலாம். படிக்க வேணான்ட்டு ரூல் இல்ல, படிக்கணும்ட்டும் இல்ல. ஏன்னா இந்திரன் வந்து அந்த நாராயண கவச்சம் சொன்னதனுடைய பர்பஸ் வந்து என் உடலை காப்பாத்துன்னு தான். நம்ம நான் போன வாரம் சுத்த பக்தியில இதுக்கான விடையெல்லாம் கொடுத்துட்டேன் இல்லையா? ஹரே கிருஷ்ண மாமந்திரத்திலேயே கூட நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாம் பெற முடியும். சரி மாதாஜி. நாராயண கவச்சம் எக்ஸ்ட்ரா தான், பண்ணலாம், தப்பு கிடையாது. பயப்பட தேவையில்லை, நீங்க பயப்படாதீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல நீங்க சொல்லியிருந்தீங்க நாராயண கவசம் ரொம்ப சுத்தமா இருக்கவங்க தான் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்புறம் இடையில நான் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். திரும்ப நேத்து ஒரு இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் அப்படிதான். இந்த நரசிம்ம கவச்சம், நாராயண கவச்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், வேத மந்திரங்கள், இதெல்லாம் வந்து நீங்க அந்த இது சுதர்சன மந்திரம், இதெல்லாம் வந்து உச்சரிப்புல பிரச்சனை வரும். ஏசக பெசகா எதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கும். நீங்களே அந்த இந்திரன் இந்த ஸ்டோரியிலே பார்த்திருப்பீங்களே, ஒரு வார்த்தை மாறினதுல விஷயமே வேற மாதிரி போச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நான் அப்படி பண்றது இல்ல மாதாஜி. ரெக்கார்டிங் போட்டுட்டு அதை நான் உச்சரிக்கிறது இல்ல. அந்த புக்ல லைன் பை லைன் விரல் வச்சுட்டே இருப்பேன். அதை மட்டும் கவனிக்க தான் செய்வேனே தவிர நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்றது இல்ல. அது ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபா தான் இருக்கு. ஜஸ்ட் அந்த ரெக்கார்டிங்க நான் இது பண்ணுவேன், அவ்வளவுதான் மாதாஜி. கேட்டுக்குவேன். அப்போ வந்து அந்த உச்சரிக்க அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம் மாதாஜி. ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்ன்றது என்னுடைய ஹரே கிருஷ்ண மாமந்திரத்திலே நீங்க அதுல அந்த பிரார்த்தனையும் நீங்க வைக்கலாம். குழந்தைய காப்பாத்துன்ற ஒரு பிரார்த்தனையை வைக்கலாம். இன்னும் பக்தர்களுக்கு வந்து இந்த நீங்க பிரார்த்தனையை எப்பவுமே பகவான் கிட்ட வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், பகவான் எப்படியும் நம்மள வந்து காப்பாத்துவார். பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் பயத்தை எடுத்துருங்க. அது தானாவே வருது மாதாஜி. இப்ப நான் தனியா முதல்ல எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போனா அவ்வளவு பயம் இருக்காது. இப்ப எங்கேயாவது நானே வண்டி ஓட்டிட்டு போனா அது ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நான் வண்டி எங்கேயாவது சண்டைக்கெல்லாம் எடுத்துட்டு போனோம் செஞ்சாலும் கூட ஒரு பயம் இருக்கு, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிரார்த்தனையை பண்ணிடுங்க. ஓகே மாதாஜி. அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரார்த்தனையை மறக்காம பண்ணுங்க. சரி மாதாஜி. ஓகே. மறக்காம. நாங்க வந்து எங்கன்னா லாங் ஜர்னி டிராவல் பண்ணும்போது நமஸ்தே நரசிம்மாயை பாடாம போவே மாட்டோம். ஒரு முறை வந்து அப்படியே உட்காந்து ஜபம் விட்டு போச்சு. அதனால ஜபத்தை பண்ணி முடிக்கணும்ட்டு எல்லாமே பக்தர்கள் தான், அந்த கார்ல இருந்தவங்க எல்லாரும் பக்தர்கள் தான். ஏறி உட்கார்ந்த உடனே ஜபம் தான் பண்ண ஆரம்பிச்சோம். நமஸ்தே நரசிம்மாவை விட்டுட்டோம். அப்புறம் ஒரு பின்னாடி ஒரு ட்ரக் வந்து அடிச்சு தூக்குச்சு. ஆனா ஒண்ணும் ஆகல, லைட்ஸ் தான் உடைஞ்சது. நாங்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. டிக்கி அது வந்து அந்த காலத்துல அம்பாஸ்டர் கார் இல்ல, அந்த அம்பாஸ்டர் காரை வந்து டிக்கில இந்த சாமான்லாம் நசுங்குச்சு. நாங்க ஒண்ணும் ஆகல. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, நம்ம நமஸ்தே நரசிம்மாய பாடல இன்னைக்கு அப்படின்ட்டு பாடணும். அது மட்டும் இல்ல, விதி இருக்கு பாருங்க, விதி. அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நமக்குன்னு ஏதுப்பட்ட விஷயங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில. எப்போ நம்ம 100% பக்தர்களா ஆவறோமோ அப்ப விதியை பகவான் மாத்துருவாரு. இப்ப அவர் மாத்தணும்ன்றதுக்காக அவரு குந்தி மகாராணி லெவல்ல நான் யோசிக்கல, நான் சொல்ல அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா நம்ம எந்த லெவல்ல நீங்க சரண் அடைகிறீங்களோ அந்த லெவல்ல உங்களை வந்து பகவான் காப்பாத்திட்டே வருவார். கண்டிப்பா. உங்க விதியை அங்க கொஞ்சம் மாத்துறாரு. பக்தர்களுடைய விதியை 100% மாத்தலனாலும் எத்தனையோ சதவீதம் அவர் மாத்துறாரு. அவர் மாத்துறது கூட நமக்கு தெரியாது. பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. பகவான் பேர்ல சரணாகதி கண்டிப்பா ஒரு பக்தரா எடுக்கணும். பிரணாம். மாதாஜி, பீஷ்மர் பத்தி கட்டுரை கொடுத்த மாதிரி குந்தி கட்டுரையும் எங்களுக்கு இந்த குரூப்ல போட்டு கொடுக்குறீங்களாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எழுதல, நான் இன்னும் எழுதுறேன். குந்தி மகாராணி பற்றி எழுதலாம். மாதாஜி. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வாரம் வந்து வகுப்புல சந்திக்கலாம், சனிக்கிழமை வகுப்புல. வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो
நன்றி ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ ஆ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி.